ஓகே, வெல்கம் டு MD ஸ்டோரிஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அனிமல் படத்தோட ஒரு அலசல் தான். அவங்க அனிமல் பற்றி ஒரு கருத்து சொல்லுவாங்க, எனக்கு ஒரு கருத்து இருக்கு, இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் அனிமல் பற்றி ஒரு கருத்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் GMT வின்டர். ஹாய் ப்ரோ. ஹாய் சொல்லு ப்ரோ. இவர் பாத்தீங்கன்னா இவர் தான் இந்த தம்ப்நெயில வச்ச மிசோஜினிஸ்ட். ஓகேங்க, நான் மிசோஜினிஸ்ட் தான் ஒத்துக்கிறேன். ஓகே, கூட நம்ம விக்ரமும் வந்திருக்காரு, அதாவது தர்ணீஷ் அவர். என் பேரே சொல்லிடுறேன். ரேண்டம் டாக்ஸ். வணக்கம்டா. ரேண்டம் டாக்ஸ்ல 10,000 சம்பளத்தோட ஒரு அவர் வந்துட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம ஐஸ் கட்டி வந்திருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சர்வர் இருக்கா ப்ரோ? தனியா இருக்கீங்களா? எனக்கெல்லாம் ஒண்ணு இல்ல ப்ரோ, நான் ஒரு ஒண்டி கட்ட ப்ரோ. நாடு விட்டு நாடு, கண்ட விட்டு கண்ட, சர்வர் விட்டு சர்வர் மாறிட்டே இருப்பாரு. எப்படிங்க? சரி, இப்ப படத்துக்குள்ள போவோம். இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க இந்த படத்தை என்ன யாராவது தியேட்டர் போனீங்களா இல்ல டவுன்லோட் பண்ணி பாத்தீங்களா? எப்படி இந்த படத்தை போற அளவுக்கு ஒர்த் இல்லன்னு சொன்னாங்க, அதனால HD பிரிண்ட் வரல பொறுமையா இருந்து பார்த்தேங்க. இல்ல உங்க படமா வச்சு நீங்க போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். இல்லைங்க, நான் போனதே படம் நல்லா இருக்கு, அந்த கன் ஃபைட் அதெல்லாம் பார்த்துட்டு சரி நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனேன். கடைசியில பார்த்தா ஏன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, படத்துல பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் நான் எனக்கு பிடிச்சதுலயே பாத்தீங்கன்னா ஒரு சீன் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு கன் ஃபைட் வரும் தெரியுமா, அந்த மிஷின் கன் வச்சு. அந்த ஒரு சீன் சொல்லாங்க. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரும்டா லூசுக்குரி. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அத இன்டர்வல் பிளாக் தான். இன்டர்வல் பிளாக் இருக்குல்ல, அந்த பிளாக்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன் வரும். அது மட்டும் வேணா ஓகேன்னு சொல்லுவாங்க. ஆக்ஸ் வச்சு ஃபைட் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிக்மேன் பை இருக்குது, மேங்கர் ஸ்டிக் பை, இந்த கேம்ல வர்ற மாதிரி இருக்கும் லைட்டா. அது என்ன தெரியுமா, ஓல்டு வைன்னு ஒரு கொரியன் படம் இருக்கு, பாக்க பாருங்க, நல்லா இருக்கும் அந்த படம். அந்த படத்துல என்ன பண்ணுவானுங்க, இதே மாதிரி ஒரு ஸ்டார் கேஸ்ல சுத்தியல் வச்சுட்டு அடிப்பாப்ல. நம்ம இந்த ஹீரோ பேரு கூட மறந்துட்டேன். பல்வீர் சிங்கா? டேய் அதெல்லாம் நல்ல கேரக்டர்ல, நல்ல படம், உன்னதமான படம் அது. அதே இந்த ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார் கேஸ் ஃபைட் சீக்வன்ஸ் நிறைய படத்துல ரிப்பீட் பண்ணிருப்பாங்க. ராக்கி படம் பாத்திருக்கீங்கல்ல, நம்ம அருண் மாதேஸ்வரன், அதுலயும் இதே மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். இந்த ஸ்டார் கேஸ் ஃபைட் சீக்வன்ஸ் நிறைய படங்கள்ல இருக்கும். இப்ப இதுல ரன்விஜய் பல்பீர் சிங் நல்லா போட்டு எல்லாத்தையும் அடி நடிப்பாப்ல. ஆனா அதுல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருப்பாப்ல நம்ம ஹீரோ. இது அந்த ஹீரோ பேர் செக் பண்ணிக்கிறேன். நீங்க சொல்லுங்க ப்ரோ, உங்களுக்கு எப்படி ப்ரோ படத்தை பத்தி? படத்தை பார்க்க வேண்டிய விஷயத்த நான் சொல்லிடுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் பத்தி எப்ப தெரிய ஆரம்பிச்சதுன்னா, நான் அர்ஜுன் ரெட்டி, மொசேலா அர்ஜுன் ரெட்டி மூலமா தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் நான் அந்த ஃபர்ஸ்ட் முதல்ல எடிட்டரா இருந்தான், ஒரு சில தெலுங்கு படங்களுக்கு எடிட் பண்ணிட்டு இருந்தான். அப்போ அந்த படம் எடுக்க ஆரம்பிச்சான். எனக்கு தெரிஞ்சு நான் அர்ஜுன் ரெட்டி பார்க்கல, நான் அர்ஜுன் ரெட்டி பார்க்கவே இல்லை இப்போ வரைக்கும். ஆனா கபீர் சிங்னு ஒரு படம் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு அது இல்ல அந்த கர்மத்தை எல்லாம் பார்க்கல. நான் கபீர் சிங் பார்த்தேன். அது இவன் ஷாகித் கபூர் நடிச்சிருக்கேன், சோ நல்ல ஆக்டர்னால பார்த்தேன். அப்பதான் புரிஞ்சது, ஓ படம் மேக்கிங் ரைட்டிங்லாம் நல்லா, அந்த சீன் ரைட்டிங்லாம் நல்லா தான் பண்ணி வச்சிருக்கான். ஆனா எங்க விட்டான்னா அந்த கேரக்டரை ரொம்ப எப்படி சொல்றது, எக்ஸாஜரேட் பண்ணி காட்ட ஆரம்பிச்சிட்டான். இப்படிதான் இருக்கும் ஒரு ஆணின் வாழ்க்கையை ஒரு பெண்ணை எப்படி பார்க்க வேண்டும், ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு இது பண்ண வேண்டும், ஏதோ ஒண்ணு பண்ண வேண்டும், மிசோவாக இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லியிருக்காரு. அப்பதான் எனக்கு கபீர் சிங் பார்க்கும்போது புரிஞ்சு, GMT மாதிரியா? இல்ல அப்படி இல்ல, GMT எப்படின்னு தெரியாது, அது அவருக்கு தான் தெரியும். அப்படிதான் இருப்பா, நான் பேசிருக்கேன்ல. வேண்டாம், இதுக்காக பாத்தீங்கன்னா அனிமல் ரிவ்யூ பண்றீங்களா? GMT ரோஸ்ட் கிடையாது. இப்ப நான் சொல்றேன், இந்த படத்தை பார்த்தனால நான் ஒண்ணு சொல்றேன். இந்த சந்தீப் ரெட்டி வாங்க இருக்காரு இல்லையா, அவரு, அதுக்கப்புறம் படத்தோட ஹீரோ ரன்பீர் கபூர் தானே அவர் பேரு? ரன்பீர் கபூர். அதுக்கப்புறம் இந்த படத்துல வேற செஞ்ச டெக்னீஷியன்ஸ், அந்த எல்லா மிசோஜினிஸ்ட் குரூ இருக்காங்க இல்லையா, அந்த குரூ எல்லாரும் அப்படியே சர்க்கிளா அப்படியே உட்காருங்க, சரிங்களா? அப்படியே நீங்க பக்கத்துல இருக்கவங்க பிடிங்க,
அவன் வந்து அவன் பக்கத்துல இருக்கிறவங்க அப்படியே சர்க்கிள மாத்தி 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 குடிச்சுக்கோங்க. இல்லடா இருக்க மேட்டர் என்னன்னா, இரு நான் சொல்லி முடிச்சிடுறேன். அப்படியே வந்து சிக்மா மேல ஆல்பா மேல மாத்த மாத்த அப்படியே குளிக்குங்க. ஆமா மாத்தி குளிக்கோங்க. எங்களை தயவு செய்து விட்டுருங்கப்பா. உன்னோட இது இந்த படத்துல என்ன தெரியுமா, இந்த படம் வந்து சந்தீப் ரெட்டி வாங்க எழுதவே இல்லை படத்துல. அந்த ஏன் எங்களை ஏன் எழுதலன்னு சொல்றாங்கன்னா, நான் வந்து போக போக சொல்றேன். இவன் என்ன எடுத்து வச்சிருக்கானா, வந்து இவனுக்கு இருக்க ஃபெட்டிஷ் எல்லாத்தையும் படமா எடுத்து வச்சிருக்கான். பிளைட் ஓட்டும் போது செக்ஸ் பண்றது, இழுத்துல அடிக்கிறது, அவங்க என்னெல்லாம் ஃபெட்டிஷ் இருக்கோ அது அத்தனையும் படத்துல சொல்லி வச்சிருக்கான். சரி விக்ரம், ஸ்டார்டிங்ல இருந்து வாங்க, படம் ஆரம்பத்துல இருந்து வாங்க. அது நீ வா ஆரம்பத்துல முடிக்கவே இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அது இப்ப இந்த அர்ஜுன் ரெட்டி கபில் சிங் படம் வந்து எனக்கு அப்ப புரிஞ்சது. கபில் சிங்கும் இதே அர்ஜுன் ரெட்டியும் ரீமேக் பண்ணும்போது ஓ இப்படியா இருக்கும் போல, என்ன கேரக்டர்ஸ் மட்டும் இதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மெயின் கேரக்டர் ஹீரோ கேரக்டர் பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ கேரக்டர் வந்து எப்படி இருக்கணுங்கிறத இவன் வந்து இது பண்ணிருக்கான். அது வந்து ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணிருப்பான். எப்படி சொல்றது, இது இனி இப்படிதான் இருக்கணுங்கிற ரேஞ்சில தான் அந்த ஹீரோ கேரக்டர் அவடே முடிச்சிருக்கு. அதனால இவன் அடிக்கணும் ஹெராயின் இப்படிதான் நீ ஹெராயின் நரம்பேத்தி அப்படியே படுத்து தூங்கிடணும், 2 நாள் எந்திரிக்கவே கூடாது. இல்ல அப்படி கிடையாது. அவன் வந்து நார்மலா ஒரு எப்படி சொல்றது, நார்மலா ஒரு காலேஜ் படிக்கிறானோ இல்ல காலேஜ் முடிச்சு ஒரு ஒரு அடல்ட் ப்ரீ அடல்ட் இந்த 20 இருந்து 25 வயசுக்குள்ள இருக்க பையன் எந்த மாதிரி இருக்கணும்ன்றத ஒரு மாதிரி இதா காமிச்சிருப்பான். அது ஒரு மாதிரி எக்ஸாஜரேட் பண்ணி தான் காமிச்சிருப்பான். எனக்கு தெரிஞ்சு அது வந்து ரொம்ப அவன் எப்படி எல்லாம் இருந்தானோ அது அப்படியே காமிச்சிருக்கான். அவனோட கேரக்டர் அவன் கேரக்டர் தான் எழுதிருக்கான் ஃபுல்லா. அவன் வந்து அதான் அவன் கேரக்டர். இவன் என்ன ஊடால ஒரு நடுவுல விக்கிபீடியா நம்ம மதன் மாஸ்டர் விக்கிபீடியா என்ன சொல்றதுன்னா, இவன் ஃப்ரெண்டோட கதையத்தான் எடுத்து வச்சிருக்கான்னு சொல்றான். இது வந்து பார்த்தா இப்படி சொல்றான் அப்படின்னா அது அப்படிதான் இருக்கு. அப்படியே இந்த சரி எனக்கு வந்து அர்ஜுன் ரெட்டி படம் பார்க்கறது விருப்பம் இல்லை, நானும் விட்டேன். சில நாட்கள் கழித்து நம்ம ராணக் மங்குட்டியர்னு ஒரு சேனல் இருக்கும். நம்ம ராணக்கண்ண துருளி ராணக்கண்ண வந்து ஒரு வீடியோ போட்டாரு. ஓ ப்ரீ டீசர் வாவ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. என்னடா ப்ரீ டீசர்னு பார்த்தா சந்தீப் ரெட்டி வாகாவோட அனிமல்னு ஒரு படம் வருது. ஆரம்பத்துல எனக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னா பேக்ரவுண்ட் ஒரு நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருந்துச்சு, பிளஸ் ஒரு நல்ல பிஜிஎம்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பேரு. அதான் படத்துல நல்லா இருந்துச்சு. ப்ரீ டீசர்ல அந்த பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. சரி இந்த சீக்வன்ஸ் சரி பாப்பா, ஆக்ஷன் சீன்ஸ் தான் நல்லா இருக்கும். எதையாச்சும் ஏதோ மிஸ் அதாவது நிறையாச்சும் கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணாம ஏதோ எடுப்பான்னு ஒரு நல்ல மேக்கிங் நம்பிக்கையில தான் நானும் பார்த்தேன். நான் என் நம்பிக்கையை வந்து பூர்த்தி செஞ்சிருச்சு. ஒண்ணு மேக்கிங்லாம் நல்லா இருந்துச்சு, பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு, ஓகே. நம்ம ரன் விஜய் தான் வந்து இந்த என்னது ஒரு ஸ்டோனரும் இல்லாம ஒரு இதுவும் இல்லாம ஒரு எப்படி சொல்றது, அவனை டிஃபைன் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்பிரடிக்டபிளான ஒரு கேரக்டரா இருக்கான். ஆனா வந்து அன்பிஜய் பல்பீர் சிங் பாத்தீங்கன்னா நான் பேசிக்கலாமா? இந்த படத்துல வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் படம் போச்சு. ஏன்னா வந்து ரன்விஜய் பல்பீர் சிங் மாதிரி ஒரு மென்டலி இல் பேஷண்ட் வந்து அடுத்தது என்ன பண்ண போறான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா, ஒரு கியூரியாசிட்டி இருக்கு இல்லீங்களா. நான் வந்து இது சிக்மா மேல் ஆல்பா மேல் சொல்ல மாட்டேன். இது ஹி இஸ் a mentally ill person. He don't know what the fuck he's doing. He even don't know what the fuck he's doing. Just this. அவன் என்ன பத்தோனோ அதை பண்ணிட்டு இருக்கான். இல்ல அதுதான் சொல்றான், அன்பிரடிக்டபிலிட்டி நல்லா இருந்துச்சு. ஏன்னா இது அவன் என்ன பண்றான்னு ஒரு கியூரியாசிட்டி ஒண்ணு வரும், அது ஒண்ணு இருக்கு. என்னன்னா இந்த ஆல்பா மெயில் இதெல்லாம் சொல்லும் போது இல்ல, இந்த ஆபீஸ்ல ஒருத்தர் முறைச்சுக்கிட்டே ஒரு மாதிரி ஈன்னு இருப்பார்ல ஒருத்தர், ஒரு பேர் என்ன இவரு ஸ்டீவா ஸ்டீவ் தானே, அவரு ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டே பாக்குற மாதிரிதான் எல்லாம் வந்து பாக்குற மாதிரி எனக்கு நிலைமை. ஏன்னா வந்து
சும்மாவே இவன் இப்படிதான் பண்ணுவான்னு தெரிஞ்சிருச்சு. இவன் ஆல்பா மேல்னு சொல்லிட்டான். இதுக்கு மேல என்ன கூத்து நடக்க போகுதுன்றது எனக்கு பயிற்சி ஆயிடுச்சு. நேர சொன்னாங்க. இப்போ படம் ஸ்டார்டிங்ல இருந்து வரலாமா? ஸ்டார்டிங்ல இருந்து வாங்க கரெக்டா இருக்கும். ஸ்டார்டிங்ல என்ன எடுத்தவொடனே உங்க அப்பாவோட 100வது பர்த்டே கொண்டாடிட்டு இருப்பான். வந்து இவனே கிழவனா இருப்பான். 2056 நடக்கும் இல்லைங்களா அந்த இது வந்து தெரியல 2056 போட்டுப்பாங்க. ஆமா 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 2056 அது. அதுல வந்து இந்த மாதிரி அவங்க அப்பா ஏதோ கதை சொன்னாருன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த குரங்கு ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு இருப்பான். ஞாபகம் இருக்கா? இருக்காச்சு ஏதோ ஒரு கதை சொல்லுவான் அவன். பாத்தீங்கன்னா இங்க வந்து காட்டுக்கு வந்து வேட்டைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா இந்த பக்கத்து இந்த கரடியோட கதை இருக்குல்ல, கரடி கதை மாதிரி லைட்டா அதே மாதிரி வந்து ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாரு. அந்த கதையை படி பார்த்தா ஒரு குரங்கு ஒண்ணு இருக்கும். போறவங்க எல்லாம் சேஷ்டை பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் பண்றதுனால இந்த குரங்கு எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த குரங்க கொள்றது வச்சுவாங்க. இந்த குரங்கு வந்து ஒருத்தன் கிட்ட ராஜா கிட்ட போயிட்டு ராஜா வந்து என்ன பண்ணுவாரு, என்ன பண்றாரோ அதெல்லாம் அப்படியே பண்ணும். அப்ப என்ன பண்ணுவாரு, உதிரிய கத்தி எடுத்து என்ன பண்ணுவாரு, அந்த ஒரு இது கிட்ட கொடுப்பாரு, த்ரோ பண்ணிட்டு இவரு ஒரு போலி கத்தி எடுத்து வயிற்றுல குத்துற மாதிரி குத்திட்டு பத்துருவாரு. ஆனா அந்த குரங்கு என்ன பண்ணும், இப்படி எடுத்துட்டு அப்படி கீழே இப்படி காமிச்சிட்டு உரியிற மாதிரி ஒரு சவுண்ட் வரைக்கும் போடுவோம். அதுதான் நான் வந்து கொஞ்சம் இதுவா சொன்னேன் நான். ஓகேவா? பிரச்சனை இல்ல. அனிமல் கூட 18+ தான். இந்த பாட்காஸ்ட் 18+ தான். பிரச்சனை இல்ல. அப்படின்னு சொல்லலாம். அபியூசிவா இருந்தா மட்டும் தான் மியூட் போடுவோம். இதெல்லாம் அபியூசிவ் கிடையாது. பிரச்சனை இல்ல. படத்துல பண்ணி வச்சிருக்க அவனை போய் கேளுங்கடா. பிளாஷ்பேக்ல கட்டுவாங்க. ஒரு சின்ன பையன் வந்து என்ன பண்ணுவான், அவங்க அப்பா வந்து ஒரு நல்ல பணக்கார வீட்டு பையன் என்ன பண்ணுவான், அவங்க அப்பா பிறந்த நாளைக்கோசம் சின்ன வயசுல என்ன பண்ணுவான், அவங்க அம்மா கிட்ட அப்பா எப்போ வருவாருன்னு அப்பாவோட கம்பெனி தேடி போவான், வீட்டுல தேடி பார்ப்பான், எங்கேயுமே இருக்க மாட்டாரு. அப்பா எங்கேயோ போயிட்டு நைட் வருவாரு. போயிட்டு நைட் வரும்போது இந்த மாதிரி அந்த பையன் வந்து கையில வந்து என்ன போட்டிருப்பானா, ஏதோ எங்க அப்பா தான் எனக்கு வந்து ஹீரோ, அதாவது இந்த ஜென்மத்துல வந்து நான் உங்களுக்கு அப்பா பிள்ளை, அடுத்த ஜென்மத்துல வந்து நீங்க மறுபடியும் அப்பா இதுவா இருக்கணும் பிள்ளையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருக்கோம். இது அந்த அப்பா பார்த்துட்டு சரி ஏதோ தற்கொலைத்தனமா எழுதி வச்சிருக்கான், ஒழுங்கா படிக்கிற வேலை படுற சின்ன குதியானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, கம்முன்னு விட்டுருவாரு. ஒரு இதுவா மதி கம்முன்னு போட்டு போயிருவாரு அவரு. இந்த தற்கொலை என்ன பண்ணா கொஞ்சம் பெருசா வளர்ந்துருவேன். சின்ன தற்கொலை பெரிய தற்கொலையா மாறும். சின்ன பையனா காமிச்சிருப்பாங்க அவனை, ரன்வீர் கபூர் வந்து. நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு விஷயம் புரியல, இவனை டிஏஜிங் பண்ணாம இவனை மீசடாரி கூட இவன் இருக்கும். இவனை டிஏஜிங் பண்ற பேர்ல அந்த பிளாஸ்டிக் ரொம்ப கேவலமா இருந்துச்சு. அது கிட்டே பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஹாலமன் படம் பாத்திருக்கீங்க தெரியும் நினைக்கிறேன். அந்த ஹாலமன் படத்துல அந்த இன்விசிபிளா இருக்க நம்ம ஹீரோவை வந்து ஒரு மாஸ்க் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி இதா பண்ணி வச்சிருப்பாங்க, கண்ணு இல்லாம மூக்கு இல்லாம வாய் இல்லாம அந்த மாதிரி இருக்கும். சரி நீங்க சொல்லுங்க. ஜிஎம்டி நீங்க சொல்லுங்க. அப்புறம் ஆக்சுவலா என்ன ஆகும்னா, இந்த மாதிரி இது பண்ண அவன் வந்து என்ன பண்ணுவானுங்க, பெரிய தற்கொலையா வந்தவன காட்டுவாங்க. தற்கொலை என்ன பண்ணுவான், பைக்ல அப்படியே போகும்போது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டோட தங்கச்சி வந்து பாத்துட்டு என்ன சொல்லுவாங்க, எந்த பொண்ணு கீதான்ற பொண்ணு தானே, அவ ஆல்ரெடி நிச்சயமா இருக்கும் அவளுக்கு. அந்த பொண்ணுக்கு வந்து ஆமா ஆல்ரெடி நிச்சயமா இருக்கும். அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒண்ணுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருக்கோம். இவங்க ஸ்கூல்ல வந்து சின்னதா ஒரு க்ரஷ் இருக்கும். என்ன பண்ணுவான், மேல இருக்கவங்க தான் அடக்கி ஆளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரூ டேட்டோட இந்த புக்ஸ் இது பண்ற ஆட் எல்லாம் பாத்துட்டு வந்து நீ ஆண்ட்ரூ டேட் திட்டுறா எப்படி உனக்கு இந்த ஞானம்? நான் கூட அந்த இது கேட்கும் போது என்னன்னா, சரி ஓகே போஸ்டா சேல் பண்ண போறான் போல இருக்கு, ஆண்ட்ராய்டோட போஸ்டா சேல் பண்ண போறான் போல இருக்கு. இல்லடா, இவன் ஆண்ட்ராய்ட் எல்லாம் கிடையாது, இவன் வந்து ஆல்பா மெயில். அதாவது இந்த சிக்மா மேலுக்கு ஆல்பா மேலுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா, இவனுங்க வந்து காமன்னா வந்து இவனுங்க 2 பேரும் ஆட்டிடியூடோட இருப்பாங்க. ஆனா வந்து இவன் வந்து ஓப்பனா சொல்லிடுவான். ஆல்பா மேல் எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடுவான். அதாவது எனக்கு இப்படிதான் இருக்குன்னா இப்படிதான் இருக்கேன் இவன். அதனாலதான் நான் டைலாக் சொல்லுவான். அந்த டைலாக் சொல்லுங்க தெரியும். இல்ல ஆல்பா மேலுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் கொடுத்துக்கிறேன். ஆல்பா மேலுங்கிறது லீடர். இப்ப ஒரு சிங்க கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆல்பா மேல் இருக்கும். ஹிட்லர் மாதிரி. ஆல்பா மேல் தான் எல்லா இதையும் கண்ட்ரோல் பண்ணும். ஹிட்லர் மாதிரி வச்சுக்கலாமா?
ஹிட்லர் மாதிரி கூட சொல்லலாம். ஹி கண்ட்ரோல்ஸ் எவ்ரிபடி. இப்ப ரியல் லைஃப் ஆல்பா மேல்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா பெரியார், அண்ணா, கலைஞர், ஹிட்லர், பிரபாகரன். பெரியார், ஹிட்லர். இருங்க இது இல்ல. ஆக்சுவலி ஆல்பா மேலுக்கு பேட் சைடு தான் அதிகம், குட் சைடுல ஒண்ணுமே கிடையாது. இல்ல ஆல்பா மேல் இஸ் தி பாஸ். அதுதான் சொல்றேன், ஆல்பா இஸ் தி பாஸ் தான். இப்போ பாஸா இருக்கன்னா அவன் பக்கத்துல இருக்க துச்சமா கூட மதிக்க மாட்டானுங்க. ஆனா நீ இவங்க வேணா நீங்க சிக்மா மேல் வேணா சொல்லிக்கலாம். ஏன்னா சிக்மா மேல் வந்து ஆட்டிடியூட் தான் காமிப்பான். சிக்மா மேல் இங்க என்னன்னா லீடர் இஸ் ஆல்பா மேல், சிக்மா மேல் இஸ் a mentally ill person. சரி இப்ப சிக்மா மேல் உங்களுக்கு கிடையவே கிடையாது. இவங்கெல்லாம் போட்டு இந்த ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் சுத்திட்டு இருக்கானுங்க. மோன் இப்ப சிக்மா மேல் ஸ்டார்டர் பேக் சொல்லிட்டாரு, நீ சிக்மா மேல் ஆகணுமா? வேணாம். இல்ல நான் ஆகணும்னா ஸ்டார்டர் பேக் சொல்றேன், சரியா? இந்த ஸ்டார்டர் பேக் ஃபாலோ பண்ணா நீ சிக்மா மேல். நீ வந்து பேட்ரிக் பேட்மேன் மாதிரி ஃபீல் பண்ணணும். உனக்குள்ள 2 பர்சனாலிட்டி இருக்குன்னு நம்பணும், நம்ம ஜிஎம்டி வித்தர் மாதிரி. நீ வந்து எல்ஜிபிடிக்யூ வெறுக்கணும். இல்ல ஆக்சுவலா நான் அப்படி எல்லாம் வெறுக்கிற ஆள்லாம் கிடையாது. சரிங்களா? இப்ப என்னன்னா இந்த இவன் இருக்கான்ல ரன்விஜய் பல்வீர் சிங், இவளை பார்த்து கீதாஞ்சலியை பார்த்து யூ ஹேவ் பிக் பெல்விஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க, ஞாபகம் இருக்கா? So I give healthy babies to you அப்படின்னுவான். So you can give healthy babies to me. அதான் உனக்கு பின்னாடி சூத்து பெருசா இருக்கு. ப்ரோ அப்படி இல்ல, இங்க பாருங்க, அது அவ்வளவு கேவலமா சொல்லக்கூடாது. இது சிம்பிளா சொல்லணும், டீசன்ட் வேல சொல்லுவோம். பிக் பெல்விஸ் ஐ கேன் அக்காமடேட் ஹெல்தி பேபிஸ்னு சொல்லுவோம். அது எப்ப சொல்லிட்டு சொல்லுவானா அது முன்னாடி இருக்கிற டைலாக முதல்ல சொல்லுவோம். ஏன்னா அவன் எப்ப இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சொல்றான்னு பாருங்க. இவ வந்து மேல வந்து இவ வருண பாக்க அந்த அந்த கட்டிக்கு போறானக்கா இவன் மேல டாட்டா காட்டுறக்கா நிப்பான், இவன் உட்கார்ந்து இருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி சொல்லுவான், இவன் எல்லாம் என்ன சொல்லுவான், இந்த மாதிரி ஆல்பா மேலோட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த எப்படி இந்த என்னது இந்த முன்னாடி ஆதிவாசிகள்ல எப்படி வாழ்ந்த இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த கதையை சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஆல்பா மேல் எக்ஸ்பிளனேஷன் அவன் கொடுப்பான். என்னன்னா வந்து இவன் வந்து லீடரு, ஒரு லீடர் போனான்னா வந்து அவன் தான் வந்து எல்லாத்தையும் தலைமை தாங்கிட்டு இது பண்ணுவான் அப்படியே சொல்லுவான்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டா தெரியல, யாருதான் சொல்லுங்க. அப்புறம் வந்து என்ன சொல்லுவானா, அந்த காலத்துல ஸ்ட்ராங்கர் men will provide to the family. போய் ஹண்ட் பண்ணுவாங்க, ஹண்ட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க. அப்படி ஸ்ட்ராங்கா இருக்க முன்ன பெண்கள் கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுவாங்க. அப்புறம் ஏன் பெண்கள்லாம் இப்ப வந்து அந்த கவிதை எழுதுறதெல்லாம் வந்து வீக்கர் மென் பண்ணது, ஸ்ட்ராங்கா இல்ல, கவிதை எழுதி அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசி ரீல்ஸ் பண்ணி அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எப்படி சொல்லுவான் பாரு, இது வந்து இவனுங்க அந்த வீக்கஸ்ட் மென் கூட சேர்ந்து ஆரம்பிச்சது அந்த போயட்ரி. உனக்காக வந்து நிலாவை கொண்டு வருவேன், பூமியை கொண்டு வருவேன், அதெல்லாம் வந்து எழுதி இந்த மாதிரி கவுக்கிறது தான் இவனுங்க வேலை. அதனால நீ முடிவு பண்ணு, நீ ஸ்ட்ராங்கான மென்ன கல்யாணம் பண்ணுமா இல்ல நீ வீக்கர் மென்ன கல்யாணம் பண்ணுமா அப்படின்னு கேட்பான். இல்ல இங்க ஒரு மீன் டெம்ப்ளேட் சொல்றேன், ப்ரோ ப்ரோ வித் நோ ரிஸ்க், ப்ரோ வித் ஜீரோ ரிஸ்க். உனக்காக யாரும் இதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க, போயிட்டு இதெல்லாம் வீக்கானாலே உனக்கு பேச தெரியலடா, உனக்கு பேச தெரியல, உனக்கு ரிஸ்க் இல்ல. ஆனா இதுல விழுந்துருவா ராஷ்மிகா வந்து விழுந்துருவா பேசுறதுல. இல்ல அது கடைசியா தான் யோசிப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தலைவன் நடுவுல என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்னா ஃபீட்டை தடவிட்டு இருப்பான். இத கண்டுபிடிச்சு என் காரணி ஏன்டா தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருப்பான். அவன் சும்மா இது நீங்களா
சரி இல்ல இது வந்து அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சொல்லுவான் யோசி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அப்படின்னு கூப்பிட்டு யூ ஹேவ் a big pelvis I can accommodate healthy ways சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த பிசினஸ் இதப்ப அவங்க அக்காவோட புருஷன் மச்சான மட்டும் எல்லாத்துக்கும் இது பண்ணும்போது இவனுக்கு பிடிக்காது. அந்த ஒரு அது என்னன்னா உங்க அப்பாவோட 62 பர்த்டே இவன் வந்து உள்ள உட்கார்ந்து இருப்பான். இவன் தங்கச்சி 62 ஓகே சாரிப்பா அதை கட் பண்ணிருக்கேன். அது என்னன்னா அவங்க அப்பா கூட பேசும்போது இவன் வந்து இவங்க அப்பாக்காக நீ என்ன பண்ணிருக்காங்க எல்லாம் கிஃப்ட் பண்ணிருக்காங்க. அவங்க அக்கா கேட்பா நீ அவங்க அப்பா எல்லாம் கிஃப்ட் பண்ணிருக்காங்க நீ என்ன கிஃப்ட் பண்ணா ஐ ஹேவ் கட் மை ஹேர் அப்படின்னு அப்படி இல்ல ஐ ஹேவ் கட் மை ஹேர்மா அப்பாக்கு வந்து சின்ன ஹேர் இருந்தாதான் பிடிக்கும் அப்படின்னா இப்ப இந்த மாதிரி எனக்கு அதெல்லாம் இல்லப்பா நீ எப்படி வச்சிருந்தா முடியும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல ஒரு சவுண்ட் போடுங்க. புரியுது. சரி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இவன் வந்து கேக் இது பண்ற அந்த ஒரு டோம் மாதிரி ஒரு இடத்துக்குள்ள நின்றுட்டு இருப்பாங்க. அவ சின்ன தங்கச்சி ஒருத்தி இருப்பா அவ ரூப் அவ பேரு. அவ வந்து போன் நோட்டிட்டு பக்கத்துல இருக்கிறவனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பான் அவள ஊர்கிட்ட. இவன் வந்து ரீத்து கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான் அந்த அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். கரெக்டா நம்ம மச்சானா மாப்பிள்ள மச்சானா மச்சாவல மாமா வரப்போ உள்ள சண்டை இந்த சண்டை நடக்கும். இந்த என்னடா இந்த மாதிரி இந்த என்ன சொல்றது கொஞ்சம் தெளிவா இருந்து பழகு பிசினஸ்ல இது பண்ணு நீ வந்து நீ இருக்கிற ரேஞ்சுக்கு நிறைய இது பண்ணு நிறைய கார் வாங்கு நிறைய சம்பாரி நிறைய பொண்ணுகிட்ட அஃபேர் வச்சுக்கோ இதெல்லாம் வந்து பண்ணு அதான் சொல்றான். அவன் அப்படியே சொல்லுவான் இந்த மாதிரிலாம் நீ பண்ணணும் நீ உன் ரேஞ்சுக்குள்ள இந்த பசங்க இதான் பண்ணிட்டு இருக்காங்க நீ என்ன எப்படி சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு அது நான் பாத்துக்கிறேன் எனக்கு தெரியும். நான் வந்து நீங்க வந்து இவ என்ன சொல்லுவானு அதுல உங்க இதனால வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல அழியுது ப்ரோக்கிறான். என்னடா பேசிட்டு உங்களுக்கு என்ன தெரியுமா நான் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா இந்த மாதிரி இந்த கம்பெனினாலதான் எம்ப்ளாய்மெண்ட்ல அழியுதான் 50% ஏதோ சொல்லுவான். அந்த எம்ப்ளாய்மெண்ட் லிஸ்ட்ல எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பான். இதுதான் ஊடல சண்டே ஆகி என்ன மாமாவை திட்டிடுவான் ஏதோ சொல்லி திட்டிடுவான். உங்களுக்கு நான் உங்களுக்கு பாஸ்டர் புள்ள தானே அவன் தானே உங்களுக்கு உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவான். இல்ல அது அப்பாட்ட சொல்ற இவன்ட்ட என்ன சொல்லுவான் இவன்ட்ட வந்து இன்ட்ரோ பண்ணி விடுறேன் வா பெரிய கட்சிக்காரங்களா இருக்காங்க இவங்களா சப்போர்ட் வேணும்னு சொல்ல நான் தனியாவே பாத்துக்குவேன் இவன் வந்து பூமர்த்தனமா பேசுவான். அதை பார்த்துட்டு இவன் தற்கொலைத்தனமா கத்த ஆரம்பிச்சிருவான். அந்த சண்டைக்கு நடுவுல இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லுவான். இருக்கிற ரேஞ்சுக்குலாம் வந்து பெரிய இடத்துல மீட் பண்ணி எப்படி பிசினஸ் டெவலப் பண்ணணும் பாரு அப்படின்னு இவங்க அப்பா கிட்ட வந்து எங்க அப்பா யார் முன்னாடி நிக்க கூடாது எங்க அப்பா தான் பெரிய இல்ல நான் எதுக்கு இவெண்ட் எல்லாம் வந்து நிக்கணும் அப்படின்னு மினிஸ்டரை பத்து அது என்ன எல்லாம் பின்னாடி கண்ணோட வர்றாங்க என்ன எங்க அப்பா வீட்டுல எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கேட்டு இருப்பான். இது ஒரு தக்குத்தனமான ஒரு கான்வர்சேஷன் தான் இது ஆக்சுவலா. எதுக்கு இதை சொல்லணும் இந்த தாயில எதுக்கு இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கணுங்கிற மாதிரி நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இவன் என்னங்கிறான் கடைசியில இவன் இந்த எம்பராய்மெண்ட்ல அடியுது இவன் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ கொண்டு போறா கான்வர்சேஷன் ரீத்து கூட இது பண்ணிட்டு ரீத்து வந்து தடுத்துக்கிட்டு இருப்பான். அவங்க அக்கா பெரிய அக்கா வந்து தடுத்துக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி பேசாதீங்க 2 பேரும் அமைதியா இருங்கன்னா நான் வந்து நீ வந்து அவங்க அப்பா உண்மையான நான் தான் வந்து பேஸ்டர்ஸ் தண்ணுமா இதெல்லாம் சொல்லாதரா அப்படின்னு இவன் போயிருவான். இவன் வந்து அவன் தங்கச்சி எழுப்பி அதான் காமெடியா தங்கச்சி உனக்கு இந்த மாதிரி மாப்பிள்ள இல்ல உனக்கு நானே கட்டி வைக்கிறேன் அப்படின்பா. நீ என்ன அவன் தம்பியை லவ் பண்றியா இல்ல இல்ல பக்கத்துல ஒருத்த மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் வந்து அவன் சிஸ்டர்ஸ் கூட ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் லைட்டா. ஆமா அவன் சிவனேன்னு ஒருத்தி மெசேஜ் அவன் சும்மா உட்காந்துட்டு இருக்க தட்டி உனக்கு இவன மாதிரி இல்ல உனக்கு நல்ல மாப்பிள்ளைய நான் பாட்டு கட்டி வைக்கிறேன் அப்படின்பா. சம்மந்தமே இல்ல. சரிப்பா இதோட முடிஞ்சுச்சு.
அதுக்கப்புறம் இவ வந்து இந்த விஷயம் வந்து அவங்க அப்பா இல்ல இந்த விஷயம் அவங்க அப்பாக்கு தெரிஞ்சா அவங்க அப்பா சாப்புன்னு ஒரு அப்பா போவோம் அப்புறம் அப்பா அப்படியே இங்க இருக்காத வெளியே ஓடிடு அப்படின்பா. இவன் வந்து சோகமா வந்து உட்கார்ந்துகிட்டதுக்கு அப்புறம் ஒரு பிளாஷ்பேக் வரும். ரொம்ப எல்லாம் போகலாம், ஸ்பீடா முடிச்சாரு. அதான் ஸ்பீடா முடிச்சாரு. நான் சொல்றேன் சொல்லு. அவங்க அக்காவை காலேஜ்ல ராகிங் பண்ணிடுவாங்க, ஓகேவா? இவ காலேஜ் ராகிங் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணா, அவனோட காலேஜ் சொந்த காலேஜ் ராகிங் பண்றாங்க. அதான் அவங்க அக்காவை கேட்டு யார் பண்ணான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேட்கலாம். சொன்னாங்கன்னா அவங்கள மட்டும் டிஸ்மிஸ் பண்ணலாம், போலீஸ் கேஸ் போட்டு உள்ள தள்ளலாம். ஆமா, ஈவ்டீசிங் கேஸ் கொடுத்து உள்ள தள்ளலாம் அந்த தைரியங்கள. ஆமா இல்லையா? இல்ல நான் வந்து இதெல்லாம் சொல்ல, இந்த மாதிரி பண்ற தைரியங்கள உள்ளதான் சொல்ல. ஈவ்டீசிங் பண்ற நாய்ங்களாம் இவன் என்ன கன் எடுத்துட்டு போய் சுடுவான் கிளாஸ்ல. இப்ப வந்து யாரு, இப்ப வந்து உங்க அக்கா கூடயே இருக்காங்க மூணு, சரியா? யாரு வந்து இது பண்ணாங்கன்னு தெரியல, உங்க அக்கா ராக் பண்ணாங்கன்னு தெரியல. கிளாஸ்ல கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க எவனும். ஆமா, அக்கா சூத்து குழுப்புல பேசிட்டு இருக்கானுங்க. யாரு ராக் பண்ணான்னு கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணலாம்? அக்காவை கேட்க வேண்டியதான். அக்கா யாருக்கா பண்ணா சொல்லுக்கான்னு கேட்கணும். அக்கா சொல்ல இல்ல ரன்விஜய் பல்பீர் சிங் ஹேஸ் பெட்டர் ஐடியாஸ். ஓகே, போறான். சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கும். அந்த கன் எடுத்துட்டு நடந்து வரும்போது அந்த கன் ஆட்டிக்கிட்டே வருவான். அப்ப அந்த பிஜிஎம்க்கும் இந்த இதுக்கும் நல்லா இருக்கும். அந்த இது வந்து அப்படியே படபட யாரு இவனே வந்து 17 வயசு சின்ன குதியான். AK-47 ஒரு கீழ வச்சுடுவான். அது ரீகாயில் என்ன தெரியுமாடா? ஏப்பா இப்ப எல்லாம் கேட்ட படத்துல இல்லடா இவனே ஐஸ் கட்டி. இப்ப இருக்கிற எல்லா இந்த ஏர் ரைபிள்ஸை விட இந்த கன்னோட இது வந்து ரொம்ப ரீகாயில் அதிகம். AK-47 வந்து ஏனப்பா இந்த கதையை சொல்லும் போது எனக்கு டயர்டா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா என்னன்னா, அவன் அந்த AK-47 விட்டுரு, இவன் உள்ள வந்துட்டு இவர்ற குட்டி கொஞ்சம் அப்படின்னு இவன் என்ன மோதிடே அப்படின்ட்டு இருக்காருங்களா அப்படின்ட்டு இவன் இந்த காலதான் கண் அடிச்சு அக்கா எவ்வளவு சொல்லுவாங்க. இந்த குட்டி கொஞ்சம் இந்த புளுத்தி போய் கன் எடுத்துட்டு தடப்பட சொல்றான். எனக்கு அது ஏறுறது AK-47 இல்ல அந்த இதெல்லாம் கேட்டா லாஜிக்கு ஏகப்பட்டது இருக்கு. அது பேசாம அப்புறம் பண்ணிக்கலாம். முதல்ல அந்த கதையை முடியும். முதல்ல எனக்கு ஒரு சொன்னதுக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவங்க அண்ணன் கிட்ட சாரி கேட்டு அவங்க அப்பா கிட்ட ராஷ்மிகாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறம் அன்னைக்கே போய் அவங்க இவங்க வீட்டுல பர்மிஷன் வாங்கிறதுதான் அதை விட இதா இருக்கும். இல்ல வீட்டுல பர்மிஷன் வாங்குறது. ராஷ்மிகா வீட்டுல பர்மிஷன் வாங்குறது. எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க. இப்படியே உதட்டு புடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம சிம்புடா நயன்தாரா. ஆக்சுவலா இந்த சீன் ஒண்ணு இருக்கும் தெரியுமா, அந்த கன் சீனு. ஆக்சுவலா அது வந்து ஒரு டார்கியூமர் பண்ணிருப்பாங்க. இந்த ஆவரேஜ் ரஷ்யன் ஸ்டூடெண்ட் பிலைக் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரஷ்யா கண்ட்ரில அப்படிதானே எதுக்கு தலைமை கண் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது ரஷ்யா இல்ல, போட்டுக்கோ. ஏப்பா இது ஆவரேஜ் டே இன் ஒஹாயோப்பா. இல்ல ஒஹாயோ இல்ல, ஆவரேஜ் டே இன் அமெரிக்கா. ஹோல் யுஎஸ். எனக்கு ஒஹாயோ இன்சிடென்ட் தான் ஞாபகம் வருது, நான் சொல்றேன். இது அது ஒரு கன் ஷூட்டிங் நடந்துச்சு ஒஹாயோ யூனிவர்சிட்டியில. அதை நினைச்சுட்டு இருந்தேன். இல்ல இது வந்து இவன் இது பண்றான்ல, இவன் இப்படி பண்றான்ல, இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போது என்ன பண்ணுவான், அவங்க அப்பா மீட்டிங்ல இருக்க கொஞ்ச நேரம் இருப்பான். மிஷான்னு ஒருத்தர் இருப்பான், அவங்க மாமா. அவன் மீட்டிங்ல இருக்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா, இவன் 1/2 மணி நேரமா நின்று உள்ள போனா அந்த தைரியம் காணும். அவங்க அப்பா எங்கடா போறான்னா கேக் கட்ட போயிட்டு இவன் அவன் விட்டு பேட்டு இருப்பான். அப்புறம் மறுபடியும் உள்ள வருவான் கேக் வெட்டிட்டு. இவ இல்ல வெயிட்டிங் கண்டு கேக் வெட்ட போயிட்டு மறுபடியும் உள்ள வரும்போது கண்டுக்கவே மாட்டான். அப்புறம் என்ன ஆகுது, இவன் அந்த புள்ளைய கூட்டு போறான், ராஷ்மிகாவை கூட்டிட்டு போய் பிளைட்ல பிரைவேட் ஜெட்ல ஏறான். ஏறி ஆட்டோ பைலட் போட்டு மாற்ற பண்ணிட்டு அப்புறம் எங்கேயோ போய் இதுல வச்சு கல்யாணம் பண்றான். கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ திறந்த வெளியில மாற்று பண்றான். யாராச்சும் பாத்துட்டாங்கன்னா அவன் கொன்றுவேங்கிறான்.
இதெல்லாம் வந்து சந்தீப் ரெட்டிவாங்க ஃபெட்டிஷ். திறந்த வெளியில மாற்று பண்ணணும், பிரைவேட் ஜெட்ல மாற்று பண்ணணும். சீன் அடுத்த சீன் மூவ் பண்ணு. ஏன்னா இல்ல இந்த பிரைவேட் ஜெட் மேட்டர் பேசினா எனக்கு தெரிஞ்சு நான் வேற ஒரு வேர்ட் யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். அத யூஸ் பண்ண கூடாதுன்னு நான் சொல்லு. ஓகே வேண்டான்ற நான் மூவ் பண்ணி. அடுத்து என்னாச்சு? கடைசியா சொல்றேன். அடுத்து என்னாச்சு? இங்க போய் முட்டுற மாதிரி போயிருச்சு, மலையில முட்டுற மாதிரி போயிருச்சு. நான் என்ன நினைக்கிறேன், செப்டம்பர் 11, 2001 யாரோ இப்படி மேட்டர் பண்ணிட்டு ஃபிளைட் ஓட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. 9/11 இன்சிடென்ட்டா? நைஸ். ஆமா. ஓகே, நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு தான் ரொம்ப அப்புறம் தெரியும். அப்படியே வந்து மூவ் பண்ணிட்டாப்ல எப்படியோ. அடுத்து ஒரு 9 தப்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இது கட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, பிரசன்ட்டுக்கு வர்றோம். ஒரு 5 வருஷம் கழிச்சு அவங்க அப்பா வந்து 5 வருஷம் கழிச்சு 5-6 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது, எல்லாம் ஒரு ஆர்ம்டு மென்னு எல்லாம் ஷூட்ல இருக்காங்க. ஷூட் போட்டுக்கிட்டு நல்ல கன்ஸ், ஷார்ட் கன்ஸ், ஏஆர் ரைபிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க. எடுத்துட்டு வந்து ஏதோ ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் கொண்டுட்டு இவர் ஒருத்தர் கூட சிங்கிள்ஸ் போடுறாப்ல. ஆனா பிஜிஎம் செமையா இருந்துச்சுடா. யாருக்கு ஒரு சிங்கிள்ஸ் போட்டு கொள்றாப்லன்னு பார்த்தனா இவரோட அக்கா புருஷன். ஏன் கொள்றாரு அப்படிங்கிறது பின்னாடி. இது வந்து பிரசன்ட். இப்பதான் நம்ம பிளாஷ்பேக்குள்ள போனா ஒரு 5 வருஷம் கழிச்சு அவங்க அப்பா சுட்டாங்கன்னு சொல்லி அவ பொண்டாட்டி அவ 2 பசங்களை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் வந்தான். இவ வர்றப்ப இந்த மாமா என்ன சொல்லுவான், இருறா யாரா தான் என்ன, நீ நெல்லு, ஒரு 1/2 மணி நேரம் எல்லா பெரிய ஆட்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவனை உட்கார வச்சிருவான். போயிட்டு ஒண்ணு பேசுவாங்க, உங்க அப்பா உங்க நெஞ்சில இருக்கிற முடியல அவங்க அப்பன் கேட்கணும்டா. ஐயோ, நெஞ்சு முடியல சுடுவாங்க. என்ன நெஞ்சு முடியல போயிருச்சு, நெஞ்சு முடியல போச்சுல ஒரு மேட்ரு புண்டுன்னு அவன் பேசிட்டு இருக்கான். அது அவன் என்ன சொல்லுவான், இந்த வர சீன்ஸ்ல எல்லாம் இதெல்லாம் எதுக்கு ரிமூவ் பண்றீங்கன்னு சொல்லும் போது அவன் கொஞ்சம் இருக்கிற முடிய ரிமூவ் பண்ணிருப்பாங்க. அது வேற விஷயம். அவன் என்ன பண்ணுவான், சரி இது 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண மிஸ்ஸா டென்ஷன் ஆயிடுவான். பார்த்தோன்னு மிஸ்ஸா அந்த மாமா சொன்னான்ல, அவன் வந்து பாத்துட்டு நீ உன்னையே பேர் வச்சிருக்கான், யாரா சொன்னது பத்தி வந்து இவங்க மாமா சொல்லிருக்கான், சரி நீ வா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஒரு எமோஷனல் கிரியேட் பண்றாங்க பசங்க. பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுது, உண்மையும் நடக்குது. ஒரு பாடி, இவன் வந்து ஒரு பாடி டபுள் கிரியேட் பண்றான் அவங்க அப்பாவை மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஊருக்கு போறான். அவன் ஊருக்கு போய் அவன் ஜாதி அதுங்களை கூப்பிட்டு வர்றான். இல்ல ஒரு நிமிஷம் அந்த பாடி டபுள் போர்ஷன் சொல்லு. ஏன்னா வர்றேன். இல்ல ஊருக்கு அப்புறம் தான் திருப்பி வர்றேன். அப்புறம் வந்து அவனோட இண்டஸ்ட்ரியில போய் கொலை மிரட்டல் விடுறான் அவனை கொண்டவங்களுக்கு. அவன் இண்டஸ்ட்ரி பேர் என்னன்னு சொல்லுவான். அவன் இது வந்து ஸ்வஸ்திக் இண்டஸ்ட்ரீஸ். ஸ்வஸ்திக் இண்டஸ்ட்ரீஸ் இல்லையா? இது நான் வந்து ப்ளே பண்றேன். ஹிட்லர். ஓகே இல்ல அவன் பேசுறப்பல லைவ் ஓடுது எல்லா இதுலயும், எந்த புண்டமும் கேட்க மாட்டானு. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி த்ரெட் குடுக்குறான், கை தட்டுற இல்ல ஆபீசர்ஸ் ஒர்க் ஷாப்ஸ்ல டைப் டிவி ரிப்போர்ட்டர்ஸ்மா சேர்த்து இது கை தட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. கொடுத்துட்டு இருக்கா, கீழே தம்ப்நெயில் போட வரல அவன். இங்க பாரு, பொடா வழக்குன்னு ஒண்ணு இருக்கு சரியா, பிரிவென்ஷன் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆக்ட். ஓகேவா? இந்த பொடா வழக்குல அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதி உள்ள போயிருக்காரு. யாருன்னு பார்த்தோன்னா வந்து நம்ம வை கோபால்சாமி.
என்கிற வைகோ போயிருக்காரு. ஓகே. வைகோ போயிருக்காப்ல. என்ன பேசிட்டாரு, ஒரு எல்டிடிக்கு ஆதரவா பேசும்போது ஏதோ இதா பேசுனதுனால பிரிவென்ஷன் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆக்ட் உள்ள வச்சாங்க. நீ வந்து இங்க பார்த்தா மோனு, நீ வந்து அருவாள் எடுத்துட்டு ரோட்ல இருந்தனா பொடா போட்டுடலாம் உன் மேல. அதுக்கப்புறம் வந்து நீ வந்து கொலை பண்ண போற அப்படின்னு பீப்புளுக்கு எதெல்லாம் த்ரெட்டா இருக்கோ, நீ த்ரெட் பண்ண போற அப்படின்னு உன் வாயில சொல்லிட்டானாலே உன் மேல பொடா பாயும். 1.5 வருஷம் மிதி வாங்கினாரா வைகோ. இல்ல அட வெயிட் பண்ணு, நான் கனெக்ட் பண்றேன். இவன் வந்து லைவ் சேனல்ல கொலை பண்ண போறேன் அப்படின்ட்டு மிரட்டல். எங்க போச்சு இந்த பொடா வழக்கு கேக்குறேன். வைகோபால் சுவாமி மேல பாஞ்ச பொடா வழக்கு வேற இட் நவ். அப்படி பார்த்தா ஒரு லாஜிக் இருக்கு. இவன் பணக்காரன், இவன் கேஸ்ல இது பண்ணான்னா என்ன புண்ட லாஜிக் இது? அப்போ பணக்காரன்னா எது வேணாலும் பண்ணலாம், புண்டை அப்புறம் என்ன புண்டைக்கிற இந்த படம் எடுத்து பணம் திமுறலாம் படம் ஃபுல்லா வரும். அதுக்கெல்லாம் வர்றேன் இந்த செகண்ட் ஹாஃப்ல ஸ்பாயில்டு ரிச் சைல்டு. ஆமா ஆமா, இது ஸ்பாயில்டு ரிச் சைல்டே தான். இன்னொன்னு சொல்றேன், அவன் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றான், டைரக்டா போய் ஒரு ஹோட்டல்ல தங்குறான். அந்த ஹோட்டல்ல வந்து இவன் இந்த மாதிரி கன்ஸ் எல்லாம் வாங்கறதுக்காக ஃப்ரெட்டின்னு ஒருத்தனை கூப்பிட்டு நான் போறேன். அதுக்கெல்லாம் வர்ற வெயிட் பண்ணு நீ. அதெல்லாம் வரல சொல்ற வெயிட் பண்ணு. சரி, அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் இந்த ஸ்பீச் கொடுக்குறான், புறாவளுக்கு பாயணும் பாயில சரின்ட்டு அடுத்த ஊருக்கு போறான். ஊருக்கு போயிட்டு அவன் ஜாதிக்காரங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வர்றான் பாதுகாப்புக்கு, எஸ்காட்டுக்கு அப்படின்னு. அவன் என்ன மாதிரி இதுன்னு பாரு, அவன் பாதுகாப்புக்கு கூட வேற ஜாதிக்காரங்க வச்சுக்காம இவன் ஜாதிக்காரங்களே இருக்கணும்ட்டு போயிட்டு. சீக்ல ஜாதி இருக்கா? சீக்ல இது இருக்கா? சீக்ல இல்ல. இவன் பேர் என்ன, டைரக்டர் பேர் என்ன? அவன் பேர் சந்தீப் ரெட்டி. வாங்க அகைன் சந்தீப் ரெட்டி. முதல் நேம் என்ன? ரெட்டி. அடுத்தது சரியா? இல்ல இல்ல, அந்த பஞ்சாப் போர்ஷன் வந்து மொக்கையாதான் இருந்துச்சு. இவன் போவானா, இவன் எப்ப 10 வருஷம் எத்தனை வருஷம் கழிச்சு வரானாமா, ஒரு 25 வருஷம் கழிச்சு அங்க வரானா. இவன் முதலாவது இப்பதான் வரான் 9 வருஷம் கழிச்சு. இவனை வந்தோன்னு வெக்க புண்டையெல்லாம் வரவேத்துக்கிட்டு என்னன்னா, இவன் யாருமே இவனை கண்டுக்கல, இவன் கூட கண்டுக்கல. கண்டுக்காதன்னு ஏன் கண்டுக்காம இதெல்லாம் கேட்க முட்டு, வணக்கம் வணக்கம் என்னப்பா அப்படின்னா, எனக்கு ஒரு உதவி, என்ன உதவி, ஒரு கொலை பண்ணும் அப்படின்ட்டு இவனை கூப்பிட்டு இவனை கூப்பிட்டு போயிடுவாங்க. இவன் பஞ்சாபிக்காரங்களை கூப்பிட்டு, இதுல வேற கிரிஞ்சு வேற, அவன் ஒருத்தனை லவ் பண்றானா, இவன் ஒருத்தனை இது பண்றானா, நான் பல்பீர் மாமாக்காக எது வேணாலும் செய்வேன் ஐயா அப்படின்ட்டு இவன் ஒருத்தன் கத்துறான். நீ இவனை கூப்பிட்டு போயிடுவான், இப்படி கூப்பிட்டு போயிடும். அதெல்லாம் மொக்கையா. அடுத்த நம்ம பாடி டபுள் கொண்டு வர்றாங்க. இவரு மாதிரியே ரெடி பண்ணி பேச்சு எல்லாத்தையும் அவர் வந்து இந்த கையில தான் புடிச்சிட்டு போவாரு. வெயிட் பண்ணு இரு நான் வர்றேன். ரெடி பண்ணும்போது சீக்வன்ஸ் வருது. என்ன ரைட் ஹேண்ட்ல புடிச்சு போயிட்டு இருக்க, அப்பா லெஃப்ட் ஹேண்ட்ல தான் புடிச்சு ஒண்ணுக்கு போவாரு அப்படின்னு சொல்றான். உனக்கு எப்படி அது தெரியும்? What the fuck? சரி இரு, நான் இப்ப வந்து கேக்குறேன். இதுக்கும் ஒரு சவுண்ட் போடுங்க. வெயிட் பண்ணு இரு நான் வரேன். ஜின், உன் செக்சுவாலிட்டி என்ன? ஏன் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இருக்கு, நான் இருக்கு. செக்சுவாலிட்டி என்னன்னு சொல்றா? செக்சுவாலிட்டி மேல். டேய் உன் ஜெண்டர் கேக்கல, செக்சுவாலிட்டி கேக்குறேன்டா. ஓ செக்சுவல் ப்ரிஃபரன்ஸா? என்னைக்குமே ஹெட்ரோசெக்சுவல் தான்ப்பா. நீ ஸ்ட்ரைட் தான். ஸ்ட்ரைட் ஏகே ஹெட்ரோசெக்சுவல். ஒண்ணு இல்ல, யாராவது லெஸ்பியனா இருந்தா கூட பரவாயில்லைங்க. இல்ல வெயிட் பண்ணு டேய் வித்தர். வித்தர் ஜிபி உன் செக்சுவாலிட்டி சொல்லு. புரியல. உன் செக்சுவாலிட்டி சொல்லு. புரியல, என்ன பொசிஷன், எந்த பொசிஷன் கேக்குறியா? செக்சுவாலிட்டி கேக்குறேன்டா. மிசோஜினிஸ்ட் வரா இருக்கு. ஸ்ட்ரைட். இப்ப நான் வந்து ஹெட்ரோசெக்சுவல் தான்.
இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாருமே straight or, AKA heterosexual. ஓகேவா? இப்ப வந்து நம்ம ரன்விஜய் பல்பீர் சிங்கோட செக்ஷுவாலிட்டி என்னன்னு தெரியுமா? பைசெக்சுவல். நம்மள அதான்டா நானும் சொல்றேன். அவங்க 2 பேரும் கேடா. இல்லடா டேய் இவரே நோ நான் வர்றது. நம்ம ரன்விஜய் பல்பீர் சிங்கோட செக்ஷுவாலிட்டி வந்து பாப்பா செக்ஷுவல். பாப்பா செக்ஷுவல். ஹி இஸ் a பாப்பா செக்ஷுவல். பாப்பா 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 ஹார்ட் பாப்பா. இந்த skilled guys அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு இதுல ஒரு ரீல் பண்ணிருப்பாங்க. ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட சொல்லுவான், டாடி ஐ லவ் யூ அப்படிமா. ஐ லவ் யூ டூடா அப்படிமா. டாடி ஐ லவ் யூ அப்படின்னு 2வது தடவை சொல்லுவான். ஓகேடா அப்படிமா. 3வது தடவை டாடி ஐ லவ் யூ அப்படிமா. அப்படின்னு பாரு. 4வது தடவை டாடி ஐ லவ் யூ டே அப்படிமா. கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. இல்ல இவ அதெல்லாம் விட நான் என்ன சொல்றேன், எனக்கு இத கூட நான் விடுறா. இவன் வந்து இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பலிகராக்கிட்டு இவன் இந்த இதுல என்னது இதுக்கப்புறம் இதுல வர ஃபைட் சீன் வரும், அந்த ஹோட்டல் இன்சிடென்ட் போறேன்டா நீ அதுக்குள்ள போயிடாத. நான் சொல்றேன்ல, அதுல மெயின் மேட்டர் மட்டும் சொல்லு. அடுத்தது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம ரன்விஜய் பல்பீர் சிங் வச்ச ஆள் இருக்காங்கல்ல, அந்த நம்பர் பாடி கபில். பாடி கபில வந்து கொன்னுறான். யாரு கொன்னுறான்னு பாத்தீங்கன்னா நம்ம பப்ளு. அவெல்லாம் சீரியஸா எடுத்துக்க முடியலடா என்னால. இன்டர்நேஷனல் ஸ்டார்ரா பாத்தியில நடிச்ச படம் அனிமல் அப்படின்றா வந்து காத்து கருப்புகளை வந்து தலகணம். இப்ப என்ன அவன் நீ யாருன்னு கேட்கறான். நான் கூட அக்ஷயகுமார் இருந்துச்சு, எது அக்ஷயகுமார் இல்லனா வராரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல யோசிச்சு அக்ஷய் நான் ஆரம்பிச்சேன் அப்படின்னு நானும் தான் நினைச்சேன். பார்த்தா பப்ளு வந்து ஆக்சுவலி இஸ் a good actor. நீங்க அஜித் படம் என்ன படத்து உன்னை தேடின்னு ஒரு படம், அந்த படத்துலதான் ஏதோ படத்துலதான் நல்லா நடிச்சிருக்காரு. அது கூட அந்த நடிக்கவே அவர் பொண்டாட்டிக்கிட்டே நடிச்சாரு. அவர் மேட்ரு இல்ல, அவர் பர்சனல் விஷயத்துல நம்ம இழுக்க கூடாது. படத்துல அவன் பர்சனல் இருக்கலாம், படத்துல அவன் இருக்கலாம், அவன் படத்துல இருக்கிற பர்சனல்ஸ் இருக்கலாம். ஆனா நம்ம ரியல் லைஃப் வேண்டாம். சரி, இப்போ பப்ளு இருக்கான்ல, இவன் என்ன பண்றான், இவ வந்து ஹோட்டலுக்குள்ள பூந்துரும். வெயிட் பண்றா, நான் சொல்றேங்கிறேன்ல. நீயே சொல்றீங்கறியா? சரி அம்சி நீயே சொல்லிரு. டேய் ரொம்ப இருக்காதடா, எனக்கு தலைவலிக்குதுடா. வெயிட் பண்ணு. என்ன ஆகுது அடுத்து வந்து வாடியில வந்து கொன்னுட்டாங்க இல்லையா, பாவம் அவங்க அப்பா கூட செத்துருக்கான். அப்பாவே செத்துருக்கான். ஏதாச்சும் ஸ்கிரீன் பிளேல ஏதாச்சும் ஒரு எமோஷனோ, ஐயோ பாவம் செத்துட்டாங்க, ஏதாச்சும் ஒண்ணு இருந்துச்சா? இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் வந்து அவன் பார்க்க மாட்டான். அவனுக்கே தெரியுது பாடி டபுள். அவன் செத்தா எனக்கு என்னன்னு இருக்க, நீ வேற. இவன் பணக்காரன் இல்ல, காசு கொடுத்து சரி பண்ணிக்கலாம். அது அவன் காசு இல்ல, அவங்க அப்பன் காசு. இந்த ஆமா, இந்த படத்துல ஏதாச்சும் இவன் காசுல பண்ணிருக்கானடா, யோசிச்சு பாரு. இல்லையே, அவங்க அப்பா காசுதான். இது ஒண்ணு மிடில் கட்டிங் வயலோட புரிஞ்சுக்கடா. அவன் பணம் இருக்கு, அவன் பண்றான், அவன் இஷ்டத்துக்கு யூஸ் பண்றான். ஏன்டா பல்பீர் சிங் இவங்க 3 பேர்த்துக்கு இருக்க இல்லாததான் அவனுக்கு அந்த உரிமை இருக்காது. நீ இவரு மிடில் கிளாஸ் மேல நம்ம இவனை எடுத்துட்டு கன்சிடரே பண்ணக்கூடாது. இவன் காசு சம்பாதிச்சானா, இவன் இது பண்ண. ஏன்டா மொத்த நேரமா அவங்க அப்பா கூட படுத்துட்டு இருக்கான்டா, அவனுக்கு என்னடா தெரியாது. சரி, அப்பா கூட படுத்துட்டு இருக்காரு. அடுத்து போலாம். சரியா, என்ன ஆகுது? அமைதியா இருடா கொஞ்சம், நான் நிறைய காமெடி வச்சுக்கிறேன்டா. இப்ப அடுத்தது என்ன ஆகுது, நம்ம ரன்விஜய் பல்பீர் சிங் என்ன பண்றாப்ல, ஒரு ஹெட்போன் எடுத்து மாத்துறாப்ல. அதுல அவன் மச்சான் பேசுறது கேட்டுருது. ட்ரகுலே பண்ணல எழுதுறதுக்கு எப்படி அவன் கண்டுபிடிக்கிறா, ஹெட்போன் மாட்டி கண்டுபிடிக்கிறா.
என்னடா ரைட்டிங் இது? அந்த அளவுக்கு பெரிய டெக்னாலஜி வந்துருச்சு. டேய் இல்ல அவன் ஹேக் பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணி கண்டுபிடிச்சிட்டான். இதுதான் இவ்வளவு ரைட்டிங் படத்துல எப்படி? இது இன்னொரு லாஜிக் கோட்டை. எப்பா 1008 லாஜிக் கோட்ல இது ஒரு லாஜிக் கோட்டை. இல்ல கதை எழுதுறானா ஃபெட்டிஷ படமா எடுத்து வச்சிருக்கான். எழுதவே இல்ல படம் ஃபுல்லா. அடே ஃபெட்டிஷ்ல செகண்ட் ஹாஃப் வா, அப்போ உனக்கு புரியும். நீ இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் புரியும். சரி அடுத்து என்ன ஆகுது? அவங்க அண்ணனை கொள்றதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போறான். போயிட்டு கொலை பண்றான். அதுதான் நம்ம இந்த சூட்டு போட்டு போயிட்டு அந்த மீட்டிங்ல கொலை பண்றது பார்த்தா அதான் வந்து அவங்க அண்ணன். அதுக்கப்புறம் தான் அண்ணனை கொள்றான். ஆமா. அதுக்கப்புறம் என்ன பண்றான், இவனுக்கு கொள்றதுக்கு அவங்க அப்பாவை கொள்றதுக்கெல்லாம் ஆள் வராங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஒரு கன்னு வந்து மாடல் பண்றான். ஆமா. அது என்ன கன் இல்ல, பைக் ஏகே கன். அது என்ன கன்னுன்னா வந்து இது டெல்லியில யோசிச்சு மும்பைல தயாரிச்சு பெங்களூர்ல அசம்பிள் பண்ணி அது ஒரு கன்னுங்க. பெங்களூர்ல ரெடி பண்ணி மும்பைல அசம்பிள் பண்ண கன்னு. இல்ல மாத்தி சொல்லாத. எனக்கு அது இல்லடா, அந்த டைலாக் சொல்லு. ஏன்னா எத்தனை படத்துல உங்க அம்மால டேய் எத்தனை படத்துல தானே மினி கண்ணை வச்சு மாஸ்க் கட்டுறேன்னு இன்னும் இது மினி கன்னு கூட இல்ல, இது அதுக்கும் மேல பைக். இது பைக். டேய் எப்படி பார்த்தா ஒரு எஃபர்ட் கூட இல்லடா இதுல. ஏன்டா போட்டு இது போட்டுருக்கீங்க? அதுல எல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ ஒரு இதோ இல்ல. அந்த அர்ஜுன் வெள்ளி பாட்டு மட்டும் நல்லா இருந்துச்சு. அந்த சீக்வன்ஸ்ல அவனுங்க எல்லாத்தையும் அடிச்சு போடும்போது அவனுங்க அந்த இவனுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அர்ஜுன் யாருன்னா அவர் வந்து ஒரு நான் இங்க ஒரு சீனை விட்டேன். வெயிட் பண்ணுங்க எல்லாரும். நான் இங்க ஒரு சீனை விட்டுட்டேன், நான் சொல்லணும். என்ன பார்த்தனா ஜட்டி வந்து இதாயிடுது. ராஷஸ் வந்துரும்டா. ஏன்னா வந்து ஜட்டி துவைக்க தெரியாம துவைச்சிட்டாங்க இவங்க வேலைக்காரங்க. சரி நீ திட்டுற அதெல்லாம் வேற. அந்த ஜட்டிய துவைச்சோடே போட சொல்வியா நீ? இல்லடா, என்ன இதுடா இதெல்லாம்? பணம் இருக்குன்ட்டு என்ன வேணாலும் பண்ணலாமா? டேய் அது இவனோட மைண்ட் செட். அப்புறம் சந்தீப் ரெட்டி அவன் தான் எழுதுறான். அந்த ராசஸ் வந்தது இவ என்ன பண்ணுவா? புண்டாமா அவனை ராசஸ் வந்ததுக்கு மருந்து போட்டு பேசாம புதுசட்டி வாங்கி போட வேண்டியது. அந்த பெட்ரியோட சட்டி வாங்கி போட்டு உட்காந்துருப்பான். சாமி நான் வரல. சரி அடுத்து இங்க அந்த கன்னு ரெடி பண்ணுவாங்க. இப்ப வந்து ராஷ்மிகா வந்து என்னடா பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்கா. என்னது எனக்கு குஞ்சல சொரி எனக்கு குஞ்சல பிரச்சனை அப்படிங்கலாம். இப்ப சரி நீ போய் இங்க ரூம்ல போய் பார்க்க வேண்டியது தானே. இங்க கழட்டுங்கண்ணா வேலைக்காரங்க இருக்காங்கன்னு சொன்னா அவங்கள கண்ணா முடிப்பாங்க. என்னடா இது? என்னடா அவங்க மனுஷங்களா வேறதாச்சாடா? அது இவன் சொல்ல, ராஷ்மிகா சொல்றா. இதெல்லாம் இல்ல, பியோர் பணத்திமிரு. கேரக்டர் சரியில்லை, படம் சரியா இருக்கு, கேரக்டர் சரியில்லை விட்டுரு. என்னடா இது? கண்ணை முடிப்பாங்க. எனக்கு எல்லாம் சுருன்னு ஏறுது படம். எனக்கு இந்த கம்ஃபர்ட் விளம்பரத்துல தான் ஞாபகம் வருது. அந்த ஒரு அம்மா தவச்சுக்கிட்டே அதை மூந்து பார்க்க முடியல. ஐயோ அது மாதிரி ஆஸ்பிகா எடுத்து சரி உனக்கு வந்து மாசம் டெய்லி ஒரு சட்டி போடுறதுக்கு உனக்கு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறேன். சரி சரி இங்க வா, அந்த கண்ணுக்கு வா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? சட்டி போடுறாங்க. என்னது இன்னொரு விஷயம் வந்து இந்த சோஃபால பண்ணலாம், அங்க பண்ணலாம், இங்க பண்ணலாம். அப்பெல்லாம் டீட்டெயிலா உரிச்சிட்டு இருக்கேன். வெயிட் பண்றா ஜில்லி. ஐயோ அதுல லாஜிக் ஹோட்டல்ல உரிச்சுக்கிட்டு இருக்கியா நீ? அதெல்லாம் என்ன ஆகுது?
இப்ப என்ன ஆகுது, அந்த ஹோட்டலுக்கு போறான், ஹோட்டலுக்கு கன்னு வாங்க போறான். அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு என்ன சொல்றான், இந்த கன்னு பாத்தீங்கன்னா வந்து சுடும்போது ஹெட்போன் போட்டுருந்தோம், காது டமாரமாயிரும். உண்மைதான். ஜட்டி போட்டுருந்தா பொட்டை கலங்கிருவோம். என்னடா இது, சின்ன மியூட் போடு. கொட்டை புறா கலங்கும். சரி, என்னமோ ஒண்ணு. அவன் பேர் என்ன, ஃப்ரெட்டி. அவன் கிட்ட ஜட்டி வாங்கி போறான். அதான் சொல்றான், அவனை ஜட்டியே போடல, ஜட்டி போட்டுக்கிறவன் ஜட்டியை விடுறாம்மா. ஏன்னா அவனுக்கு ரெட்னஸ் இருக்கு. ஏன்னா புண்டை யூஸ் பண்ண ஜட்டி எடுத்து போட என்ன ரெட்னஸ் வரும். நீ என்ன ஜட்டி அது வேற கருண்டாடி, அடுத்தவன் ஜட்டி எல்லாம் எடுத்து போட்டு அசிங்கம். பிச்சைக்காரன் கூட இப்படி பண்ண மாட்டான். நீ பண்ற அருவருப்பா இருக்குடா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, எல்லாத்தையும் வந்து இது பண்றான். அப்புறம் அந்த ஆக்ஸ் எடுத்து வெட்டுறான், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆக்ஸ் எடுத்து வெட்டுறதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் கன்னு, அந்த பெரிய கன்னு, அந்த அசம்பிள் பண்ண கன்னு எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் சுடுறான். சுட்டு போட்டு அங்கிருந்து இறங்குறான். அங்கிருந்து இறங்கும் போது நம்ம பப்ளு சுட்டு போட்டுறான். அப்படிங்கிறான். ஒரு விஷயம் நினைப்பேன், அதெல்லாம் வந்து அவனை வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான். சரி, அவங்க அண்ணனுக்கு என்ன போதும் பேக்கப்ல கொஞ்சம் நின்னா கூட பரவாயில்ல, பாட்டு பாடிட்டு இருப்பான். இங்க வந்து இந்த விவேகம் கிளைமேக்ஸ் பாட்டு பாடிட்டு இருப்பான். இல்ல, அதுக்கப்புறம் விவேகம் கிளைமேக்ஸ் அடே அது இல்லடா, இவ என்ன பண்ணுவா. சரி, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் தயவுசெய்து விக்ரம் அப்சரா நான் சொல்லிக்கிறேன்டா, இழுக்காதடா, நான் சொல்றேன் பாரு. இந்த அதுக்கப்புறம் இவன் சுட்டதுக்கு அப்புறம் இவனுக்கு வந்து நிறைய ஃபிராக்சர் இருக்கு. ரிப்ஸ்ல நிறைய ஃபிராக்சரு, குஞ்சுல வந்து பைப் மாட்டி இருக்காங்க. சரி, சிலிக்கான் பைப்பு இதெல்லாம் சொல்லிட்டு 6 புல்லட் இறங்கிருக்கும். அதான் 6 புல்லட் உங்க அம்மால 6 புல்லட் இறங்கிருக்கு. அதெல்லாம் கவலை இல்ல. குஞ்சுல இல்ல, அது காது டமாரம், டேஸ்ட் போயிருச்சு, ஸ்மெல் போயிருச்சு, எல்லாம் போயிருச்சு. உம்மால என்ன கேக்குறான், குஞ்சு முடி ஏன்டா சேவ் பண்ணு, கொஞ்சம் முடி ஏன் ப்ரோ சேவ் பண்ணீங்க, அதுக்கு ஆம்பளைகளுக்கு அழகு இல்ல ப்ரோ, ஏன்டா சேவ் பண்ணீங்கிற, என் குஞ்சுக்கு ஏன்டா பைப் மாட்டேன்னு கேக்குறேன். டே, குஞ்சுலயே இருக்காதீங்க, கொஞ்சம் இருங்கடா. அப்புறம் இவன் இதை சொன்னதுக்கு அப்புறம் இவனுங்க வந்து இவன் வந்து என்ன பண்ணுவான், இந்த ராஷ்மிகா பேசும்போது எனக்கு அந்த இந்த டெம்ப்ளேட் இருக்கும்ல, இவன் முனிஸ்காந்த் டெம்ப்ளேட், நான் செவிட்டு புண்டை எனக்கு காது கேட்காது அப்படின்னா, செவிட்டு புண்டை அப்படியே அது இருப்பான். அதுக்கப்புறம் வந்து இவனுங்களை வந்து சர்ச்சு கூட்டு போய் பாவமணிப்புல கேட்க வச்சு அதை விட்டீங்க. அதான் அந்த சர்ச்சு சீன்ல வந்து என்ன சொல்லுவான்னா, இந்த மாதிரி பாவமணிப்பு கேட்கும்போது இந்த மாதிரி 1000 பேர்ட்ட வெட்டி இருக்க போய் பாவமணிப்பு கேட்கறானா, அதெல்லாம் கேட்க முடியாதுன்ட்டு நின்றுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஒருத்த காதுல ஒண்ணு அவன் ஏதோ கேட்டுட்டு இருக்க, காதுல ஒண்ணு மாட்டி கொடுத்தா. என்ன சொல்லிட்டாது, அது என்ன ஓடிட்டு இருந்துச்சு உள்ள ஹெட்செட்ல, ஓடிட்டு இருக்கும். அவனும் இது ஃளைட்ல பண்ணது ஓடிட்டு இருக்கும். பிளாக் பாக்ஸ்ல எடுத்தது. அவங்க எல்லாம் கேட்டாங்க, எடுத்து வந்தவங்க கேட்டாங்க, கொண்டுட்டானாமா. நீங்க அடுத்த ஒண்ணு இல்ல வீடியோ சாட் ஃப்ரீ ஃபார் 300 rupees, மவுனிங் ஃபார் 100 rupees, pay 50 rupees ஃபார் மவுனிங் அப்படின்ட்டு இந்த மவுனிங் போட்டு இது பண்ற மாதிரி அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் வந்து இந்த அதுக்கு என்ன பண்ணலாம், அத அவனைத்தான் போய் கேட்கணும். அவன் விட்டு அவன் ஸ்கேன் பண்ணி வித்துறான், விட்டுரு. சரி, அடுத்த அந்த ஜோசியக்காரர் ஒருத்தர் வருவானே, ஜோசியக்காரன்னு விட்டுருங்க. ஜோசியனா நம்பல அப்படின்னு சொல்லிட்டு இதுல போய் வைக்கிறா பூஜை பண்ணிட்டு இருப்பான். அடுத்தது என்ன ஆகுது, இவன் தின்னு கொளுத்துறான். கௌமுத்ரா குடிப்பான் கருவம். ஆனா என்ன ஒரு ஏத்த புண்டை இருந்தா, அவன் எல்லாத்தையும் தின்ட்டு உட்கார்ந்துகிட்டு இவன் மாமனார் மாமியார் இருப்ப வணக்கம் சொல்லிட்டு இவன் என்ன சொல்றான், என்ன ஒரு வெக்க புண்டை இல்லாம இவங்க 2 பசங்க பிறக்கிறதுக்கு இவன் கைனகாலஜிஸ்டா இருந்திருக்கான் அப்படிங்கிறான். யாரு, ராஷ்மிகா, வெக்க புண்டையே இல்லாம இவ இவ்வளவும் பண்ணிட்டு இவளையே அடிச்சிருவான். இவளை என்ன பண்ணுவானா, நான் உண்மையான சொல்றேன்,
எனக்கு தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல. நினைக்கிறேன். இவன் ஒரு ஸ்லெக்ஸ்ல இவன் வந்து நீ வந்து நான் ஒன்னு சொல்றேன், ராஷ்மிகா ஒண்ணு சொல்லிடுறேன். அந்த அம்மா என்ன நடிச்சாலும் உருப்படாது, என்ன நடிச்சாலும் உருப்படாது, அடிச்சு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இவன் இதெல்லாம் சொல்லுவாள்ல, இவ சொன்னதுக்கு அப்புறம் இவங்க அம்மா அப்பா இல்ல, சரி நம்ம பிள்ளைக்கு நம்ம செட் ஆகாது, இவரை அப்படியே கை விட்டுருவோம் அப்படின்னு போயிடுறாங்க. அப்ப நம்ம ரன்வீர் கபூருக்கு ஹார்ட் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். சரியா? என்ன இது ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஏற்கனவே தொப்பை போட்டுருச்சு, டேஸ்ட் தெரியல, ஒரு மயிரும் தெரியல தாய்லிக்கு, சிகரெட் புடிச்சிட்டே கிடக்குறான். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், சிகரெட் புடிச்சிட்டு இருக்கிறாப்ல. நான் என்ன சொல்றேன், இந்த தாய்ல குடுக்க கூடாதுங்கிற ஹார்ட் எல்லாம் வேற யாராச்சும் போய்கிட்டோம். இந்த புண்டமனுக்கு ஹார்ட்டை கொடுத்து என்ன பிரயோஜனம்? யாருக்கோ ஒருத்தர் இறந்துடுறாரு, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டாங்க. இவரும் தொப்பை போட்டு பண்ணி மாதிரி இருந்தவரு, நல்லா சிம்பு மாதிரி இருந்தாரு. என்னது அப்ப என்னது ஜனவரி 31 நியூ இயர் கொண்டாட முடியும் அப்படின்றது. அப்படி இருந்த சிம்பு வந்து நம்ம மாநாடு சிம்பு ஆயிட்டாரு. நல்லா 6 packs எல்லாம் வச்சுட்டு பாடி பில்ட் பண்ணிட்டாரு. சரி மோனு, நீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்ட, உங்க வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் சொல்லணும் நீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டங்கிறத. என்ன பண்ணுவேன்? போன் பண்ணி சொல்லுவேன், போட்டோ அனுப்புவேன். இல்ல வீட்டுலதான் எல்லாரும் இருக்காங்க, நீ வீட்டுலதான் இருக்க. ஆமா, டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாங்கிறத எப்படி சொல்லுவேன்? டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டானா அப்படியே காட்ட வேண்டியதுதான். 6 packs வந்துச்சு அப்படின்னு சட்டையை தூக்கி காட்டுவோம், அவ்வளவுதானே. அவ்வளவுதான். வீட்டுல வேலைக்காரங்க, குழந்தைங்க, கசின்ஸ் எல்லாரும் இருக்கும் போது அம்மனமா கார்டன்ல திரிவியா? இங்க வேற பின்னாடி ஒரு பீஜம் வேற. ஐயா இல்ல நான் எனக்கு என்ன டவுட்னா, மூணு இப்ப வந்து கைக்கு ஒர்க் அவுட் பண்ணிருப்பான், காலுக்கு ஒர்க் பண்ணிருப்பான், உடம்புக்கு, முதுகுக்கு, ஐ மீன் வயிறுக்கு, முதுகுக்கு, காஃப், இதுக்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி எல்லாமே கல்லாட்ட ஆயிருச்சு, எல்லா குழுப்பா குறைச்சுதான் அப்படின்னா ஓகே. சரி, குளூட்னா வந்து சூத் ஏரியாடா, சரியா? குளூட் ஒர்க் அவுட் பண்ணி குளூட்ட கூட காட்டணும். நான் வந்து அதுக்குன்ட்டு இந்த பாடி பில்டர்ஸ் எல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஜட்டி வச்சிருப்பாங்க, சரியா? அவங்க அத இது பண்ணும்போது ஒரு சின்ன ஜட்டி, அதை மாட்டிட்டு காமிச்சிட்டு இருப்பாங்க. பாடி படத்துல விக்ரம் போட்டுருப்பாங்க இந்த மாதிரியா? ஆமா, அந்த மாதிரி சின்ன ஜட்டி போட்டு இது பண்ணி குளூட் எல்லாம். அவன் அது கூட பண்ணல, அவன் என்ன பண்ணிருக்கானா ஸ்டீராய்டு சாப்பிட்டு இருக்கான் புண்டை. அப்ப கூட என்ன ஜோதி உட்கார்ந்து அவன் என்ன சாக்லேட் மாதிரி சாப்பிட்டு இருக்க புண்டை அப்படின்ட்டு. ஸ்டீராய்டு சாப்பிட்டு இருந்தா என்ன தெரியுமா? என்ன சொல்றது, கொட்டை வேலை இம்பார்ட்டன்ட் ஆயிருங்க. அம்மா எது டெஸ்டோஸ்டெரான் எடுக்கிறேன், ஸ்டீராய்டு எடுக்கிறேன், குஞ்சே ப்ரொடியூஸ் பண்ணும். இப்ப உன் குஞ்சு ப்ரொடியூஸ் பண்ண டெஸ்டோஸ்டெரான், உன் பாடிக்கு குஞ்சு ப்ரொடியூஸ் பண்ற டெஸ்டோஸ்டெரான் தவிர வேற ஏதாச்சும் டெஸ்டோஸ்டெரான் எடுத்தானே என்ன ஒண்ணும் பாடி டெஸ்டோஸ்டெரான் தான் வருது, எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு விட்டுரும், அதான் செத்து போயிடும் குஞ்சு. அப்புறம் குழந்தை இருக்காது, அப்படியேதான் இருப்ப நீ, இம்பார்ட்டன்ட் ஆயிடுவாடி. அதெல்லாம் சோயா மேட்ருக்கு வாங்க. அப்ரார் ஒருத்தங்க, அப்ராருக்கு அப்புறம் தான் சோயா, அதுக்கப்புறம் சோயாக்கு அப்புறம் அப்ராருக்கு அப்புறம் தான் சோயா. பண்ணி இதாயிட்டாப்ல. அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்ரார் இன்ட்ரோ சாங் ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி அப்ரார் இன்ட்ரோ சாங் நல்லா இருக்கும் அப்ராரோட. நல்லா இருக்கும். இப்ப அப்ரார் என்ன பண்றாப்ல, 3வது கல்யாணம் பண்றாப்ல. அப்ரார் கேரக்டர் என்ன அப்ரார் கேரக்டர், அவர் பேக்ரவுண்ட் சொல்லுங்க. அப்ரார் ஒரு பாய்ங்க, ஒரு பாய். அப்ரார் வந்து ஒரு ஷேக்ஸ்பியர், ஒரு பாய். அதை விட்டு பாய் ஏகே ஷேக்ஸ்பியர். அவர் என்ன ஒண்ணு, அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் செக்ஸ். 3 கல்யாணம் பண்ணிருப்பாரு, 3 பொண்ணுட்டு ஒரே நேரத்துல கொண்டுவாரு.
இல்ல அது மாதிரி இது கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும்போது நியூஸ் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும்போது நியூஸ் வரும்டா. அந்த தம்பியை கொண்டுட்டாங்க. ஓகே சரி, தம்பியை கொண்டுட்டாங்களா, சரி சரி. தம்பியா சொல்ல வந்தவன கொண்டுட்டு மூஞ்சில ரத்தத்தோட எல்லாரும் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தேர்ட் வைஃப் பண்ணுவாரு. பாடுறாமோன்னு ஜிஎம்டி இத பத்தி உங்களுக்கு ஜிஎம்டி அவன் நடுவால செக்ஸ் பண்ணா பரவாயில்லடா. 2 வைஃப் உள்ள கூப்பிட்டு அதுக்கப்புறம் பொண்ணு பேசிக்கிறாங்க போயிட்டு இருக்கீங்க. அப்ராரு இப்ப வந்து அப்ரார் பொண்டாட்டி எது பண்ணுவானு தெரியுமா? அந்த ரிட்டர்ன்ல ஒரு சீன் நீங்க விட்டுட்டீங்க. என்னன்னா அவங்க வர்றான், அத வந்து நீங்க துணி வச்சு மறைக்காம எங்க அண்ணன் வந்துட்டாரு கண்ணை சொல்லுவானுங்க தெரியுமா? ஆமா அதெல்லாம் இதுக்கு அப்புறம் தான் வர்றாரு அப்ரார் வந்து என்ன ஆகுது, நல்லா திக் கைஸோட ஒர்க் அவுட் பண்ணி இருக்காப்ல. அப்ரார் அதனால பேச முடியாது. அவருக்கு டிரான்ஸ்லேட்டரா அவரோட தம்பி இருப்பாரு, உன்னியோட தம்பி. அவருக்கு மொத்தம் 4 தம்பிங்க, 3 தம்பி. இவரோட சேர்த்து 4 பேரு. இப்ப மூத்த அண்ணன் அப்படி இல்ல, அஸ்ரார் வந்து அண்ணன். அதான் இவன் 2வது, அவன் 3வது டிரான்ஸ்லேட்டர், 4வது ஒருத்த வருவான் அந்த தாயிலே. அப்புறம் சொல்றேன் டேய் ஃபர்ஸ்ட் அப்ராரு, ஃபர்ஸ்ட் இவன் பிரித்தி பப்ளுவா பப்ளு தம்பி. டேய் அஸ்ராரு அப்புறம் தான்டா அப்ராரு. டேய் இவன் ஃபேமிலியோட கேன புண்ட ஃபேமிலிடா. கருமம் இதெல்லாம் படம் இல்ல, கருமம் புண்ட ஒரு ரிலேஷன்ஷிப் கூட தெரிய சொல்ல போயிட்டு இருக்கான்டா அப்ராரு அஸ்ராரு புண்ட. முதல்ல இது நான் என்ன சொல்றேன் சார், உங்க அம்மா இவன் வந்து உங்க தாத்தா இருக்கான்ல, இவன் யாரு வெயிட் பண்ணு அது இப்போ இல்ல. இரு நான் ரிலேஷன்ஷிப் பத்தி ஒண்ணு சொல்லிடுறேன். இவங்க இந்த பல்பீர் சிங்கோட அப்பா இருக்கான்ல இந்த கேன புண்டை, யாரு அவன் பேர் என்னடா? பல்பீர் சிங் அவங்க அப்பா விடு, அவங்க அப்பா. சரி, அவங்க அப்பனுக்கு ரெண்டு தம்பிங்க, ரெண்டு தம்பிங்க வந்து ஒரு இளைய தம்பி தான் வந்து ஏதோ சொல்லி ஏமாத்திட்டு போயிட்டான். அவன் வந்து சுவிட்சர்லாந்துல போய் பாயா மாறிட்டான். முதல்ல என்ன புண்டைக்கு ஒருத்த பாயா மாறன்னு அவசியமா? பாய வில்லனா காமிச்சாதான வந்து சங்கிங்க வந்து பாப்பாங்க. பாஜக கேக்குறாங்க, பார்க்க வேண்டாமா? சங்கிங் புண்டைங்க அவனுங்க வந்து குளிர் வைக்கிற கார்ல இவனுக்கு ஏதோ பஸ்டெல்லாம் அஃபர்ட் ஆயிருப்பாட்டா, அப்படி சொல்றான். இப்ப எப்படி பாயை மட்டும் 3 கல்யாணம் பண்றாங்க? என்ன மாதிரி மிசோஜினிஸ்டுக்கும் 3 கல்யாணம் பண்ற ஆப்ஷன் தரணும்ல? ஏன் சொல்லுங்க ஜிஎம்டி சொல்லு. நீ ஹிந்துவா இருந்தாலும் இல்ல ஹிந்துவாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணலாம், அது கன்சென்ட் உள்ளது. ஹிந்துவா இருந்தா நீ 2வது கல்யாணம் பண்ணிட்டானா உன் பொண்டாட்டி வந்து உங்களை கேஸ் போடலாம், சரியா? முஸ்லிமா இருந்தா கிடையாது இல்லையா? முஸ்லிமா இருந்தா அது முடியாது. 3 கல்யாணம் நீ வந்து அமைதியா கொஞ்சம் சொல்ல விடுறான்னு தர்னிஷ். இத நம்ம அந்த பாய் கேப்பாரா? வர்றாரு, நான் சண்டை வர்றாரு. இவன் நடுவுல வந்து கச்சன்னு இருக்கான். சின்ன அமைதியா கொஞ்சம். ரிலேஷன்ஷிப் போனா ரொம்ப இவன் ரிலேஷன்ஷிப்க்கு போகலடா, நான் சொல்லி முடிக்கிறேன்டா, அது வரைக்கும் கேளுடா. இல்ல அமைதியாவாச்சு இருடா நீ. இப்ப நம்ம இந்தியன் லா படி இது ஹிந்துஸ் பார்த்தனா வந்து ஒரு கல்யாணம் தான் லீகலா பண்ணிக்க முடியும். 2வது கல்யாணம் பண்ணானா ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அண்ட் ஃபர்ஸ்ட் வைஃப் உங்களை கேஸ் போட முடியும். நீ வந்து அவங்க கன்சென்ட்டோட எவ்வளவு வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணாம வச்சுக்கலாம். ஆனா முஸ்லிம்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அண்ட் உன் பொண்டாட்டி கேஸ் போட முடியாது. கேஸ் போடலாமா இல்லையான்னு தெரியல, ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து இந்தியன் லா படி இருக்கு. அவங்க அடுத்துக்கு அப்புறம் அவங்க முதல் 2 வயசு கூப்பிடுறாரு. முதல் 2 வயசு பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து அப்ரார் வந்து நான் ஒரு வயசு சொல்றாங்க, அப்ராரோட பணத்துக்காக கல்யாணம் பண்ணேன். இன்னொருத்தவங்க சொல்றாங்க அப்ராரோட பேச முடியாது, பேச முடியாது, நல்லா பண்ணுவான். அதனால கல்யாணம். என்னடா இது? இதெல்லாம்
ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மண்டா பொண்ணுங்க மேல. ஏன் மித்தர் ப்ரோ இன்னொரு ஒரு சீன் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. என்ன? இந்த ராஷ்மிகா ட்ரெஸ் கழட்ட சொல்லுவானே எல்லாரும் முடியும். அதெல்லாம் இப்ப இல்ல. அது ஆமா அது மறந்துட்டேன். இப்ப ராஷ்மிகாவை எல்லா பின்னாடி வேலைக்காரர் நின்று இருக்கும், ட்ரெஸ் கழட்ட சொல்றா, அவளும் கழட்டுறா. இவன் வந்து அவங்க இது மேல மெஹபூபா மேல படுத்துக்கிறான். அதுக்கப்புறம் சரி உனக்கு போர் அடிச்சிருச்சு என்ன பண்ணுவேன்? போர் அடிச்சா படம் பார்ப்பேன், கேம் விளையாடுவேன், நான் பிட்டு பார்ப்பேன், பண்ணுவேன். வைஃபோட பிராஸ்ட் அப்படி இழுத்து அடிப்பியா நீங்க? அதெல்லாம் பண்ண மாட்டேன். அவ என்ன சொல்லிட்டு அடிப்பான்னு பாரு. அவ என்ன சொல்றா, உங்க அம்மா அப்பா கூட்டு போக வேண்டியதானே அப்படின்னு, நீ போயிருவே நீ விட்டு அப்படின்னு சொல்லி ஏதோ சைக்கோ கோய் மாதிரி பேச அடிச்சுட்டு கிடப்பான் இவ இதெல்லாம் பேசிட்டு வக்கன புண்ட கைவாஸ். ஐயோ சரி சொல்லி தொலை. அடுத்தது என்ன ஆகுது, ராஷ்மிகா வந்து அதுக்கப்புறம் சமாதானம் வைக்கிறாங்க. அப்ரான்ட்ருக்கு அப்புறம் இவ வந்து ஸ்லோயா வர்றாங்க. இந்த இவரோட பாய் ஃப்ரெண்டோட ஹார்ட் தான் உங்களுக்கு பொருத்தப்பட்டிருக்கு. ஜோயா மேல உனக்கு பார்த்தோம்னா ஒரு கண்ணு. இப்ப ஜோயா கேரக்டரே பார்த்தனா வந்து கதையை மூவ் பண்ணதுக்கு ஒரு வழி இல்ல. என்ன பண்ணலாம்? கதை எப்படி அங்க ட்ரேஸ் அவுட் பண்ணி போறாங்க. இப்ப அங்க வந்து இந்த ஆர்ம் ஸ்டீலர் யாரு, இவங்க எல்லாம் கன்ஸ் கொண்டு வந்தாங்கல்ல, இந்த அப்ரார் யாரு, அந்த அஸ்ரார் யாரு, இவங்களுக்கு கன் ஸ்டீல் பண்ணது யாரு, அப்படி ஏதாச்சும் கொண்டு போலாம்ல இன்ட்ரெஸ்டிங்கா போய் இன்வெஸ்டிகேட் பண்றவரு. அதெல்லாம் இல்ல, எழுதவே இல்லவன். த்ரில்லர் எழுதணுமா? இப்ப த்ரில்லர் இதே மாதிரி ஒரு டேவிட் ஃபின்ச்சர் போலாம், யாரு கொன்னாங்கன்னு சொல்லிட்டு போய் ஒரு ஐலாண்ட்ல போய் கண்டுபிடிப்பான். இது கேர்ள் வித் டிராகன் டாட்டூன்னு படம் எடுத்து வச்சிருக்கான் பாருங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுங்க அப்புறம். சரி, அடுத்தது என்ன இது வந்து ஓயாக்கும் உனக்கும் இதாகுது, கனெக்ஷன் ஆகுது. அது வந்து அன்னி 2 சேவ் பண்ணி வச்சிருப்பான். அன்னி 2 சேவ் பண்ணி வச்சிருப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஜோயாக்கு வந்து ஜூஸ் போட்டு தர்றான், ஜோயாக்கு வந்து ஜூஸ் போடுறான், அடுத்து ஜோயா போடுறான். இதெல்லாம் கூட பரவாயில்லடா. அதுக்கப்புறம் இவங்க செக்ஸ் பண்ணும்போது பாடியில வர கொஞ்சம் அந்த புண்ணெல்லாம் இருக்குல்ல, ஆசைப்படும் அனிமல் உள்ள தலைவரே, அந்த கலர்ல காரு, அந்த காரு வெடிக்குது. வெடிச்சோன்னு உண்மையா சொல்றா, நான் கல்யாணம் பண்ணிக்க போறானுங்கிறான், காண்டம் எல்லாம் பண்ணிருக்கான் தாயிலி. அது வேற ஐயோ அவன் உண்மையா சொல்லியிருக்கா. அவன் உண்மையா சொல்லிருக்கா, நான் வந்து அப்ராரன்ஸ் ஆள் நானு, உன்ன மாதிரியே ஒரு பாடி டபுள் கிரியேட் பண்ணிருக்கான் அப்ராரு, நீ இல்லாத நேரத்துல உங்க வீட்டுக்கு வந்து உன்ன மாதிரியே பேசிட்டு கொலை பண்ணிடுவான், பொண்டாட்டியும் கொலை பண்ணிடுவான், பொண்டாட்டிய கொலை பண்ணிடுவான், பாப்பாவையும் போட்டு எல்லாத்தையும் கொண்டுருவான். ஒண்ணுமே இருக்காது. நான் தான் சொல்றேன், இது வந்து பாப்பா செக்ஷுவல். வேறாண்டா அடுத்து ரெண்டு அடுத்து நான் சொல்லிடுறேன், நீ இரு, அடுத்து நான் சொல்றேன். அடுத்து என்ன ஆகும்னா, இவ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி நான் கண்டுபிடிச்சேன் தெரியுமா, உன்னை ஆரம்பத்துல இருந்தே நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீ தான் வந்து அப்ரான்சான்னு எனக்கு தெரியும், தலைவர் வந்து சொகத்துக்காக உன்னை போட்டன்னு தான் பாத்துட்டு இருக்கும் நான். சரி ஓகே, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இவ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க போறான் சுவிட்சர்லாந்து பிளைன் எடுத்துட்டு அதே ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி ஒரு கிஞ்சி சீடே விட்டு நீ நான் சொல்லுவேன் என்னது நான் சொல்றேன் இது நான் தான் சொல்லுவேன் நான் சொல்றேன்டா நீ சொல்லிக்க சுத்தலாந்து இல்ல நான் தான் சொல்லுவேன். ஜிஎம்டி சொல்லுவாங்க, அமைதியா இருக்க ஜிஎம்டி சொல்லு. ராஜ்னோட ஒரு கான்வர்சேஷன் இருக்கு என்ன? ஆமா சொல்லு. வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு ஒரு கான்வர்சேஷன் வரும். அதாவது வந்து இவன் வந்து உண்மையை சொல்லி அவனு சொல்லிட்டு போய் சொல்லுவான், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் எதுவா பண்ணேன்,
அந்த ஹார்ட் டோனர்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு கூட வந்து இதுவா இருந்தேன் அப்படின்னு. ஒன்னே வந்து விட்டு அந்த எப்ன்ற ஒரு வேர்டு இருக்கும், ஓகேவா? உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வேர்டை வந்து மாத்தி மாத்தி பேசிருப்பாங்க. அவங்க ரெண்டு அவன் வந்து ஒரு விஷயமா சொல்லுவான், அதாவது வந்து நீ இப்படி பண்ணியா அப்படி பண்ணியா ஓ அப்படி பண்ணியான்னு சொல்லிட்டு அது பேசுறது ஒரு கோட்டு பேசுற மாதிரியே இருக்காது, சிரிச்சுக்கிட்டே வந்து அப்படி பெட்ல படுத்துக்கிட்டு இருந்தியா அவங்க கூட பெட்ல படுத்து எழுதுறியா அப்படி இருந்துச்சு. ஒரு டேஸ்ட் தெரியாது இவனுக்கு, எப்படி டேஸ்ட் இப்படி இருந்துச்சா அப்படி இருந்துச்சா எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். ஆமாமா ஒரு தட்டு தட்டி டைவர்ஸ் கொடுத்துட்டு வெளில போவாங்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்து டைவர்ஸ் பண்ணக்கூடாது. என்னடா எனக்கு திடீர்னு ஆம்பளை யாரு அப்படின்னு பேசிட்டு இருப்ப, பொண்ணு இருந்தா கோல் டிக்கிறப்ப என்ன எப்படி அவனுக்கு தெளிவு? பழைய பழனிசாமி வச்சுட்டீங்களா? என்ன பண்ணுவோம், சரி அந்த பொண்ணு ஒரு சொல்வதெல்லாம் முன்ன இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு போவோம் அப்படின்னு நினைச்சு பார்த்தா என்ன ஆகுதுன்னா ஒரு 5 நிமிஷத்துலயே காம்ப்ரமைஸ் ஆயிடுறது. அந்த குழந்தை அழுகும் போது குழந்தை அதுவும் என்ன பண்றாரு, கன் எடுத்து ஷூட் பண்றேன் அவங்க அப்பாவாலதான் இதுவாகுதுன்னு மறுபடியும் வந்து என்ன ஆகுது, இந்த பாப்பா செக்ஷுவல்ன்ற மைண்ட் செட் வந்து ஆக்டிவேட் ஆகுது. என்ன பண்றாரு, கன் எடுத்து என்ன வந்து டமால் சுடுறாரு. சுட்டோடனே அவங்க அப்பா குழந்தை எல்லாம் ஏஞ்சிட்ட பிறகு 2 பேர் கொஞ்ச நேரத்துல காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. அவன் சொல்லிருப்பான் எங்க அப்பா யாரதான் பண்ணேன்னு சொல்லிருப்பான் சோயா கூட இது பண்ணத. ஆக்சுவலா இதே இன்னொரு கிரைம் சீன்ல வரும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பான், அதாவது கீதாஞ்சலி நீ இதை பண்ற அது பண்ற இது வேணாலும் பண்றது வேணா கேளு, ஆனா இதை பத்தி மட்டும் என்ன கேட்காது, எங்க அப்பா பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி இவன் சொல்லுவாள் இது மாதிரி நான் இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிட்டு இது மாதிரி பண்ண உனக்கு ஓகேவான்னு கேட்பான்ல ராஷ்மிகா வந்து பண்ணக்கூடாது அது சொல்லுவானே. அப்படி இருந்தா நான் அவனை போய் கொலை பண்ணுவேன் அப்படின்னு. ஆவரேஜ் ஜிஎம்டி வித் பிஹேவியர். பையன் 4 ரிலேஷன்ஷிப் போனா பொண்ணு மேல தப்பு, எல்லா பொண்ணுமே சரியில்லை. இப்ப நீ என்ன பண்ற தெரியுமா, மூவி ரோஸ்ட விட்டுட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்க சரியா? டைட்டிலே இதான்டா உன்ன ரோஸ்ட் பண்றதா டைட்டில். மூவி ரோஸ்ட் தானே டைட்டில், நீ மூவி ரோஸ்ட மட்டும் பாரு. இது வந்து பர்சனலைஸ், ஓகேவா? இது வந்து நம்ம அப்புறமா அது வந்து எல்லாமே பாத்துக்கலாம். அனிமல் வந்து மெயின்ரா, அது லைட்டா சும்மா உன இது பண்ணிட்டு போறான், லைட்டா ஒரு இது மாதிரி தொட்டுட்டு போறான் ஊருகா மாதிரி. இருங்க நான் சொல்றேன், இவ இந்த மாதிரி பேசும்போது இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுவ பாருங்க, ஒரு ஆக்டிங் கம்மால. நான் என்ன சொல்றேன், நீ நடிச்ச படத்துல நல்ல படத்துல எல்லாம் வந்து மோசமா பண்ணிட்டு கிறுக்கு புண்ட கபடங்கள்லாம் வந்து நல்ல ஆக்டிங் போடுறா பாருங்க. இவங்க என்னன்னு சொல்றது, என்ன நல்லா இருந்துச்சு. நான் அதான் கேக்குறேன், எது நல்லா இருந்துச்சு. அதாவது இந்த மாதிரி மிமிக் சவுண்ட் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, அவன் அங்க அழுதுகிட்டு புஷ்பால ஒரு ஆக்ட் பண்ணிருப்பாள் அந்த முத்தம் உங்களுக்கு காசு எனக்கு என்னன்னா எதுக்கு அப்பா நடிப்புல வகைதாப்பா அது கேப்பா இப்படி அடிக்கூடாது அதே ஆயத்துக்கு. இந்த புண்டா என்ன சரி இருந்தா இருந்துட்டு போற உங்க அப்பா அன்னைக்கே செத்து போயிருந்த இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா, கண்ணை தூக்கிட்டு வந்துருவான். கண்ணை தூக்கிட்டு வந்து சொல்ற சுட மாட்டேன். சரி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே என்ன சொல்றேன், சுவிட்சர்லாந்து விடுறான் அவன் சொல்லி போவேன். நான் அதுதான் சொல்றேன் வர்ற இருடா, நான் ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன்டா. இப்ப வந்து என்ன சொல்றா, நான் வந்து சுவிட்சர்லாந்து போயிட்டு திரும்பி வருவனான்னு தெரியாது, நான் வரலனாலும் நீ வந்து நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது, நம்ம சனாதன தர்மத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஆவரேஜ் ஜிஎம்டி வித் பிஹேவியர். திரும்பவும் என்ன சொல்ற வார்த்தை, அதுக்கப்புறம் என்ன சனாதன தர்மத்தை காப்பாற்றும் ரன்பது பல்பீர் சிங். கங்க்ராச்சுலேஷன்ஸ். சுவிட்சர்லாந்து போறான் அப்ரார் கத்துறான். வீட்டுக்கு போவாங்க இப்ப. ஆமா
அப்ரார் வீட்டுக்கு போவான். அப்ரார் வீடு எதுன்னு பார்த்தனா வந்து இந்த வீடு. அந்த வீட்டு பார்த்தனா வந்து ஜெகமேந்திரம் வீடு. ஜெகமேந்திரம் பாத்திருக்கீங்களா? தனுஷ் படம் இல்லைங்க, ஒரு டீப்பா நானே பார்த்தது கிடையாது, நல்லா இல்லன்ட்டாங்க. அது மயிறு படம் தான். கிளைமேக்ஸ்ல அந்த வீடு வரும். வில்லன் பீட்டர் அங்கதான் இருப்பான். சரி இதுவா அதே வீட்டுல போயிட்டு நல்ல சொல்றான், இருப்பான். பார்த்தா அவன் அண்ணன் அங்க இல்ல, ஏதோ ஏர்போர்ட்டுக்கு போயிடறான். அப்புறம் ஏர்போர்ட் ரன்வேல வந்து சிங்கம் சூர்யா மாதிரி அங்க ஒண்ணு சொல்லுவான். இவன் வந்து அவன் ரன் விஜய் ஒண்ணு சொல்லுவான், நீ விட்ட சொல்றீங்களா இல்ல அவங்க கூட்டு ஒவ்வொருத்தரையும் கூட்டு போய் செய்யவான்னுவான். நல்லா விட்டு நீ. இன்னொரு விஷயம், ஒரு பொண்ணு வந்து பிரெக்னெண்டா இருக்கும். அந்த பொண்ணு குழந்தை ஏதோ தண்ணி ஏதோ லீக் ஆகணும் நினைக்கிறேன். அந்த தண்ணியை வந்து சுடுவான் பார்த்துட்டு, குழந்தைய சுடுற மாதிரி. பாத்துருக்கீங்களா அந்த சீனு? இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் வந்து ரொம்ப மட்டமான பிஹேவியர் தான். இப்ப இவனுங்க வந்து இந்த பிசிக்கலா இவனுங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பண்ற வேலை எல்லாம் இல்ல. இதுக்கு முன்னாடி ராஷ்மியா ஒரு டைலாக் சொல்லுவான், நீ வந்து ஏன் இப்படியே பேசிட்டு இருக்க அப்படிங்கறது வந்து, எனக்கு இருக்க பைசெப்ஸும் எனக்கு இருக்க குஞ்சும் உனக்கு இருந்ததுன்னா நீ இப்படி பேசுவ அப்படின்னா. நீ பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்க, நீ புளுத்தியா நீ ஏண்டா? நான் வந்து நீ பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்குன்னா உன் வேலை என்ன, அவங்க காப்பாத்துறதா வேலை உனக்கு? நீ ஹியூமனா பை நேச்சர் ஏதோ நாயே எவல்யூஷன்ல இப்படி வந்துட்ட. இதுக்கு மேல் கிரீச்சரே இருக்குன்னா மயிரும் கிடையாது. இப்ப எத்தனை கிரீச்சர்ல ஃபீமேல் வந்து டாமினண்டா இருக்கு? ஏண்டா மோனு? கரெக்ட். இப்ப வந்து இது வந்து ஒரு ஜெனடிக் ஆக்சிடென்ட். இது மேல் கிரீச்சர் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தது வந்து ஜெனடிக் ஆக்சிடென்ட். கரெக்ட். இத ஒண்ணு புடிச்சிட்டானுங்கடா இந்த ஜிஎம்டி வித்தர் மாதிரி ஆளுங்க. மேல் வந்து ஸ்ட்ராங்கான ஆளுங்க. அதுக்கு அந்த இதுக்கும் சிக்மா மேலுக்கும் சம்மந்தம் கிடையாது. என்ன விட்டுரு. நீ சிக்மா மேலாடா? நான் இல்ல. நீ உனக்கு ரெண்டு பர்சனாலிட்டி இருக்கா? இல்ல ஐ அம் ஆர்டினரி பர்சன். சரி சரி கதைக்குள்ள வா. அதுக்கப்புறம் என்ன இது, குஞ்சு இருந்தா நீ புளுத்தியா நீ? எனக்கு கீழ் இருக்கிற உனக்கு இருந்ததுன்னா இன்னொரு சீன் விட்ட இத மாதிரி நீ மாசத்துக்கு 3 நாள் பேட் மாத்துற அந்த இது ஒண்ணு சொல்லுவானே, டெய்லி பேட் மாத்துறேன் அப்படின்னு சொல்லுவானே. ஜனீத் ட்ரீமர் நீங்களா? ஓகே, நான் கொஞ்சம் நினைச்சேன். சரி நான் சொல்லலாம் நினைச்சேன். ஜனீத் ட்ரீமர் தூமிய பிடிக்கி இல்ல ஆக்சுவலா அடிக்கலான்னு சொல்லலான்னு வந்தேன், அதுக்குள்ள அவனே சொல்லிட்டான். சரி அடுத்து சொல்லு. ஜனீத் ட்ரீமர் என்ன கான்செப்ட்னா, இப்ப நம்ம வந்து நம்ம அசிஸ்டன்ட் சிஎம் ஆக போறவர் இருக்காருல்ல நம்ம சஞ்சீவ். இப்ப வந்து விக்ரமனுக்கு எந்தி கேட்க ரொம்ப டீப்பா போகாதடா. டீப்பா போக போறேன். நீ வந்து இது டெஃபன் போட்டுக்கோ. நான் டீப்பா போக போறேன். மோனு என்ன பண்ணுவான்? ஜனீத் ட்ரீமர் என்ன பண்ணுவான்? சரி நம்ம சஞ்சீவ் என்ன பண்ணுவாப்ல விஜய் அண்ணாக்கு? சஞ்சீவ் விஜய் அண்ணாக்கு வந்து எல்லாமே பண்ணுவாரு. எதை கேக்குறீங்க? விஜய் அண்ணாவோட நிப்பிள்ஸ் முடிச்சு அப்படியே கர 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 கரப்பாப்ல. விஜய் அண்ணாக்கு பாலே வராது, ஆனாலும் கரப்பாப்ல. ஆமா, இதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட் விக்ரமிட்டே. இப்ப ஜனீத் ட்ரீமர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தனா வந்து, பொண்ணுங்க விஜய் அண்ணாவை பிடிச்சி பீரியட்ஸ் பிளட் மில்க் அக்கா கோமால அப்படிக்கெல்லாம் அவன் ஜனீத் ட்ரீமர்ல
இல்ல இரு ஜனீத ட்ரீம் இருக்கு, எனக்கு சபத முட்டே கிடையாது. ஆனா நீ பேரு சொல்லிட்டு எங்க கொண்டு வர பத்தியா நீ? நீ அங்க நிக்கிற. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல, நீ ஒரு நிமிஷம் இரு, நீ ஒரு நிமிஷம் இரு. பாட்காஸ்ட் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பரவாயில்லடா, 4 மணி நேரம் மட்டும் அந்த பாட்காஸ்ட் கொண்டு போறதா? 4 மணி நேரம் இல்லடா, 1 மணி நேரம் கூட ஆகுதுடா. 2:30 மணிக்கு 6 மணி 4 இப்ப 1.5 மணி நேரம் இருக்கு, அவ்வளவுதான் சொல்லுங்க. ஆமா அதுல கட் பண்ணிடுவோம். அப்புறம் என்ன லியோக்கு இதை விட நாங்க ரெக்கார்ட் பண்ணோம். 4 3 மட்டும் உட்கார்ந்து ரொம்ப நேரம் ரெக்கார்ட் பண்ணோம். 3 மணி நேரம் ஆச்சு, அதை 1 மணி நேரத்துக்கு கட் பண்ணி எடுத்தேன். சொல்லு. இப்ப என்னாச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அத போய் சுட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிடுறாப்ல. ஏர்போர்ட்டுக்கு போய் நம்ம அதுதான் அப்ராரை மீட் பண்றாங்க. அப்ராருக்கு ஒரு சண்டை. நீ இன்ஸ்பயர் ஆனன்னு சொன்னி அந்த பத்தி இதுலதான் இது மாதிரி பெரிய நானே போயிட்டு சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அது எனக்கு கனெக்ட் ஆச்சுன்னு சொன்னேன். அப்ரார் கூட சண்டை மாத்தி சரியா ஒரு பாட்டு ஒண்ணு தூக்கடா கூட அந்த செகண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வல் மிஷின்ல ஒரு ஃபைட் வரும் தெரியுமா, அதே பண்ண வந்து அங்க உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கோம். 2 மணி நேரம் சண்டை. இது ஒரு சின்ன டார்க் ஹியூமர் இருக்கும். அதாவது வந்து அவனுக்கு காது கேட்க வர வெயிட் பண்ணுவாரு, அதுக்கு வர்றாரு. இப்ப என்னாச்சு, அப்ரார் வந்து இவன் அடிச்ச அடியில இவனோட காதுல மாற்ற செவுட்டு மிஷின் கல்லு வந்துடும். அப்புறம் வந்து அட்டி செமையா அடிச்சுப்பானுங்க. இவன் பேசுதான் எங்க அண்ணனுக்கு வாய் பேச முடியாது அப்படின்ட்டு வந்து இவன் சொல்லுவான், அப்ராரோட தம்பி சொல்லுவான். இங்க இருந்துட்டு இவனுங்க ரன்விஜய் பல்பீர் சிங்கோட கசின்ஸ் என்ன சொல்றாங்க, எங்க அண்ணனுக்கு காது கேட்க சைன் லாங்குவேஜ்ல பேசு. what the fuck நீங்க. சரி என்ன கருமமா அந்த சீன். அதுக்காக அது சொன்னதுக்கு அப்புறம் எமோஷனலா பாட்டு வர தூக்கணா குருவி கூடன்னு. இல்ல என்ன சொல்ல வர நீ, எனக்கு புரியல. அதுக்கப்புறம் நான் இது அடிச்சுட்டே வந்து நீ வந்து என் சொந்தக்காரன், அதனால நான் உள்ளான்னு இருக்கேன், எங்க அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டானா சொல்லு, நான் உன்னை விட்டுறேங்கிறான். சரி நீ நோ சொல்லணும், எப்படி நோ சொல்லுவேன்? தலையாட்டம் எப்படி மாத்தி மாத்தி தலையாட்டம். சரி விக்டர் நீ நோ சொல்லணும், எப்படி சொல்லுவேன்? நான் வந்து சைன் லாங்குவேஜ்ல இல்ல நான் இதுக்கு பழி வாங்கியே தெரியும்ன்ற மாதிரி சொல்லுவேன். சரிங்களா, சைன் லாங்குவேஜ் முன்னால வாய் பேச முடியாது, அதனால இப்படி சொல்லலாம். இவன் என்ன பண்ணுவான், ஜிப்பர் கழட்டுவான். இல்ல ரொம்ப இந்த பிஹேவியர் மிசோஜினிஸ்டிக் பிஹேவியர் கொஞ்சம் பண்றதால இல்ல. ஆக்சுவலா வந்து அந்த இடத்துல வந்து அவன் சைன் லாங்குவேஜ் வந்து நீ வந்து உறிஞ்சிட்டேன்னா உங்க அப்பா விட்டுருவேன்னா அவன் உரிய எடுத்துக்கு ரெடியா இருப்பான். அவன் வந்து பாப்பா செக்ஸுவல். அவரை இந்த சிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு கத்தி வச்சிருப்பாங்க சின்னதா கூட இருக்கும் அவங்களுக்கு. அதை கழுத்து அழுத்துருவான், கோழி கழுத்து இருக்கிற மாதிரி ஆரம்பிச்சிருவான் தம்பி, அதை பார்த்து அழுவான். ஆமா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவன் வீட்டுக்கே வர்றான், அவங்க அப்பா கொண்டுட்டேன் அப்படின்ட்டு, இந்த ரத்தம் எல்லாம் அப்படியே இருக்கு, அந்த கத்தி அப்படியே இருக்கு, அப்பா கொண்டுட்டேன் அப்படிங்கிறான். அப்புறம் வந்து அப்பா கிட்ட ஒரு கான்வர்சேஷன் போகுது. அப்ப எல்லாம் மீசியான எடுத்து நான் வலிச்சு எடுத்துடுறான் மீசி தாடியெல்லாம். ஆமா ஆனா சொல்லு, வலிச்சு எடுத்துட்டு ஒரு கான்வர்சேஷன் போகுது. நீங்க வந்து எனக்கு ஒண்ணுமே பண்ணதில்ல, கிரிஞ்சா இருக்குது. தெரியும் அவன் பார்த்து. ஆமா, அப்பதான் நம்ம வந்து மென்டலி இல்லாத பர்சன்ங்கிறது அப்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்சு. இல்ல அந்த இது சொல்லுவானே, இந்த மாதிரி சின்ன வயசுல நீங்க வராதப்ப நீங்க நடிச்சீங்களா, அது அப்படியே நடிச்சு காட்டுவான்ல அந்த இது. ஆமா, அது ரொம்ப அப்ப வந்து அவனோட மென்டல் இல்னஸ் அப்படியே வெளியே தெரியும். நான் ஃபர்ஸ்ட்ல ஏன் மென்டலி இல்னஸ் சொல்றேன்னா இந்த சீக்வன்ஸ்னால தான். நீ போய் டாக்டரை பாக்கணும்டா. இன்னொரு விஷயத்தையும் சொல்லி விரும்புறேன். என்ன பண்ணா அவங்க அப்பா வந்து கிளைமேக்ஸ்ல வந்து அந்த சின்ன வயசுல எழுதுனதை வந்து போட்டு சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி வந்து நீ இந்த ஜென்மத்துல அப்பாவா இருக்கணும், இந்த ஜென்மத்துல இது வரணும். இது அவனை முன்னாடியே வரும்போதே இந்த பிரச்சனை எல்லாம் வேணாப்பா, நம்ம காம்ப்ரமைஸ் ஆயிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த இருந்து அப்பான்னு சொல்லி சாஃப்டா மூவ் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா படத்தையே முடிஞ்சிருக்கும்.
ஆமாமா. அவனுக்கு பைத்தியமாக்கி அவர் கொலை பண்ணிட்டு வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் இவன் ஒரு திருந்தணும் கொலையா இல்ல பல கொலை பண்ணிருக்கான். அந்த அவளையே சொல்லுவாள 100 கொலை மேல பண்ணிருக்க ப்ரோ. அத இது அவன் அடிச்சுப்பானே, அவனே அடிச்சுப்பானே, அதெல்லாம் இருக்குமே. பாப்பா பாப்பா அடிச்சுப்பானே. ஆமா. அதுக்கப்புறம் என்னமோ ஆச்சு. திவ்யா 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 எடுத்து மாண்டே அதுக்கப்புறம் அவங்க அப்பா மன்னிப்பு கேட்கறான். அதுக்கப்புறம் போஸ்ட் கிரெடிட்ஸ். எப்படி போஸ்ட் கிரெடிட் இல்ல, ராஷ்மிகா விட்டுட்டு போயிருவா. நான் சொல்றேன் ராஷ்மிகா அவனை விட்டுட்டு போயிருவா. அந்த குழந்தை வந்துருவானே ஆளாமலே போயிடலான்னு சொல்லிட்டு போயிருவாரு. நான் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன்டா. அப்பா ஒண்ணு சொல்றேன், நான் என்ன சொல்றேன், அந்த ஆர்டிஸ்ட் ஒருத்தனை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இவன் பாக்குறதுக்கு வந்து ரன்பீர் கபூர் மாதிரி இருப்பான், வேற ஒண்ணும் இல்ல. அவன் தான் அவனுக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மூஞ்சியை ஒட்ட வச்சிருப்பாங்க ரன்பீர் கபூர் மாதிரி. அங்கதான் வந்து நம்ம ஜோயா இருப்பா. அப்ப அந்த இல்ல ப்ரோ, இந்த ஜோக்கை தவிர்த்துக்கலாம். அதாவது இவன் ஜோயா மாதிரி ஜோயா அங்க இருப்பா. அப்புறம் வந்து அவங்க அண்ணி எல்லாம் இருப்பாங்க அங்க வந்துகிட்டு, அண்ணி நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். நீ எல்லாம் அது இல்ல டி, நீ ஒழுங்கா சொல்ல மாட்டேங்க, நீ அமைதியா இரு. நீ சொல்லுவாப்பா. கொய்யால இம்பார்ட்டன்ட் சீன் மட்டும் சொல்ற, அந்த சீனே சொல்லிட்டு மாட்டேன். நீ ஒழுங்கா சொல்ல மாட்டேங்க, நான் சொல்றேன். என்ன இது, இவன் வந்து ரன்பீர் கபூர் மாதிரியே அவன் மூஞ்சில அந்த ஆபரேஷன் பண்ண தழும்போட இருக்கான். அந்த சொறி சொறியா இருக்கு மூஞ்சி எல்லாம். அப்ப என்ன 2 கத்தியை வச்சு என்ன பண்றான், நல்லா வெட்டுன்னு இவன் கசினை வெட்டுறான். ஒரு கசினை வெட்டுறான், வெட்டிட்டு அவன மாதிரியே இருக்கா மூஞ்சின்னு ஜோயா கிட்ட கேக்குறான். அப்படியே இருக்கீங்களா, அவன மாதிரி குஞ்சு இருக்கு கேட்கலாம். எப்படி how the fuck did he know that his dick will look like something else? How இல்ல திருப்பி வரேன். How the fuck does he know how his dick looks? How Ranbir's dick looks? ஜோயாவோட அத சொல்லுவானே, ஜோயா பிரெக்னன்ட்டா இருப்பா சொல்லுவான்ல, இந்த குழந்தை வந்து இல்லடா ஆபரேஷன் பண்ணி மூஞ்சிய மாத்தாங்க. ஓகே, எப்படிடா அவனுக்கு எப்படி ஜோயா பண்ணிருப்பான்னு நீ சொல்லலாம். ஜோயா பண்றதுக்கு முன்னாடியே ஆபரேஷன் பண்ணிருப்பானுங்க. ஆமா, எப்படா டிக்கு இது எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். என்ன இது, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஜோயா வாந்தி எடுக்கிறா. இப்ப ஜோயாக்கு என்ன சொல்றான், என்ன மாதிரி இல்லன்னா அது ஏன் குழந்தை, என்ன மாதிரி இருந்தா அது அவன் குழந்தை. சூப்பரா சொன்னி, நல்ல டைலாக். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, போயிட்டு அவங்க அண்ணி கிட்ட சொல்றான், அண்ணி உங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்கு, இல்ல 2 குழந்தை இருக்கு, I'll take care of it, I'll marry you, are you okay with it அப்படிங்கிறா. அவ்வளவு சரிங்கிறா. ஓகே குணா ராஜன் செத்ததுக்கு அப்புறம் குணா ராஜனோட வைஃப கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குங்க, மோசமான விஷயம். நான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்ட பிறகு வந்து பார்த்தா அனிமல் தூண்டுறானுங்க. அப்பதான் எல்லாரும் வெயிட் பண்ணு, இவன் மண்ண குழந்தையா இல்ல ரன்பீர் பண்ண குழந்தையா தெரியல. சரி ஜோயா கிட்ட வயசுல சரி அவங்க அண்ணனை போயிட்டு சரி இவன் ஜோயா என்ன ஃபேமிலி, what the fuck is this family bro? சரி முற்போக்கு என்ன விட்டுலாம், முற்போக்கு ஃபேமிலி. அடுத்தது என்ன ஆகுது, 2 கத்தி எடுத்துட்டு போய் அந்த பாட்டு பாடினா தானே வெட்டுறான். ப்ரோ திங்ஸ் இஸ் ரோலெக்ஸ் வெள்ளை சட்டையில வெட்டுன்னு வெட்டி ரத்தத்தோட வெட்டி சட்டை ஃபுல்லா ரத்தம். ஆமா, அனிமல் பார்க் அப்படின்னு முடிக்கிறாங்க. அப்பதான் the real post credit scene. அந்த குஞ்சு வந்து ஊம்புடாங்க, இந்த குரங்கு வந்து ஊம்புடாங்கிற மாதிரி நம்ம வயசான ரன்பீர் கபூர் வந்து ஊம்புடான்ட்டு போறாரு. பாட்டு வருது, அது இந்த பாட்டு இது பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஆக்சுவலா அது இன்னும் வந்து ஊம்புடான்னு நல்லா இருந்துச்சு, டேங்கா இருந்துச்சு. ஐயோ அப்புறம் இறுதி கருத்து சொல்லுங்க உங்களுக்கு. அப்புறம் படம் எப்படி? இறுதி கருத்து,
மோசமான படம் எல்லாம் கிடையாது, ஆ. உட்காந்து பார்க்க முடிஞ்சுச்சு. ம். பிரச்சனை என்னன்னா இது பேசுற ஐடியாலஜி தான். ம். இது இந்த டாக்ஸிக்கான விஷயம், ப்ராஸ்டாப்பில் தடிக்கிறது, பொண்டாட்டியை இது பண்ண சொல்றது, ம். கள்ளத்தோட வச்சுக்கிறது, இவன் பொண்டாட்டிய செகண்ட் மேரேஜ் பண்ணி கூடாதுன்னு சொல்றது எல்லாம் படத்துக்கு தேவையில்லை. ம். ஆனாலும் வச்சிருக்கான், ஏன்னா ஃபெட்டிஷ். ம். படத்தை ஏதோ மேக் இமேஜ் நல்லா கொடுத்துட்டான், நல்ல டைரக்டர். ம். நீ ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டரை கூப்பிட்டு ஃபெட்டிஷ் எடுக்காம எரிஞ்சது எடுத்தானா நல்லா, நீ நல்லா எடுப்பான். இங்க வேற ஸ்கிரிப்ட் ரைட்டிங் நான் சொல்றேன், அவன் எப்ப எழுதினாலும் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல மாத்துவான். இந்த ஹீரோ கேட்ட அவனை வாக்கு சொல்லுங்க அப்படின்னு அவனை அந்த ரேஞ்சுக்குலாம் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் லட்சணம் புண்ட. அவன் மேக்கிங் இது இந்த கேரக்டர் ரைட்டிங் மட்டும் கொஞ்சம் எரிச்சல் ஏத்தாம பண்ணா சரிதான். ரொம்ப ரொம்ப எரிச்சல். ஜின் அடுத்த உங்க கருத்து, இறுதி கருத்து சொல்லுங்க இந்த படத்தை பத்தி. இறுதி கருத்தா? ஏங்க எனக்கு வந்து மேக்கிங் நல்லா இருந்துச்சு, சாங்ஸ் எல்லாம் ஓகே நல்லா இருந்துச்சு. ஈவன் நான் என்ன சொல்றேன், தயவு செஞ்சு நல்ல உருப்படியான ஒரு கேரக்டர் மட்டும் ரைட்டிங் பண்றாரு அவங்க அம்மா, என்னால தாங்க முடியலடா அதுக்கு மேல. இனிமே இந்த சந்தீப் இவ எடிட்டிங் தயவு செஞ்சு நீ எடிட்டிங் வேணா யாரையாவது கையில கொடுத்துறான். அந்த பஞ்சாப் சீன்லாம் நல்லா வேறடா, ஒழுங்கா எடிட் பண்ற. நான் பாத்துக்கிறேன். சரி ஐயா உங்களே சொல்லல, அவனை சொன்ன. அவன் எடிட்டிங்க சொல்றீங்க, அவன் படம் எடிட்டிங்க சொல்றீங்க. படம் எடிட்டிங்க, ரைட் இவனா எடிட் பண்றான் தெரியல. ஆமாண்டா, ரைட்டர் எடிட்டர் டைரக்டர் மூணுமே. ஆக்சுவலா நம்ம இங்கண்டா, நம்ம விஜய் ஆண்டனி. ஆமா பாட்டு, ஆக்டர், டைரக்டர், இவன் பேரரசு மாதிரி, அவன் பேரரசு மாதிரி எல்லாமே வந்தான். இதாங்க இறுதி கருத்து. நான் இருக்கும்போது சொல்றதுக்குல விக்ரம் சொன்ன அந்த சீன் பை சீன் கேட்கும் போதே எனக்கு டயர் ஆயிடுச்சு, சத்தியமா முடியல, நானே தாவிக்கிட்டு இருக்கேன். நீ சொல்லு. ஃபேமிலியோட பார்க்க முடியாது, பாக்குறது தனியா பார்க்கலாம். ஆனா எப்படி சொல்றதுன்னா, எனக்கு வந்து ஒரு இதுவா இல்ல, ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா இல்ல படம் வந்து பார்க்கும்போது. இன்னும் உனக்கே இல்லையா? மிஸ்யூரிஸ் தான் எப்படி உனக்கு இல்ல? இல்ல சும்மா ராடி ரெக்கார்டிங் பாக்குறேன், என்ன சொல்ல போறேன். படம் வந்து எப்படி சொல்றதுன்னா பாக்கலாம், இந்த மாதிரிதான் இருக்கு. இது ஸ்கிரீன் பிளே, அந்த இது இந்த சண்டை சீனு அதெல்லாம் வந்து சொல்லணும்னா நல்லா பண்ணிருக்கானுங்க. இந்த ஃபைட்டிங் சீன்ஸ், இந்த ஐடியாலஜி எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா கொஞ்சம் படம் வந்து ரொம்ப மிசோஜினிஸ்டிக்கா பண்ணிருக்கானுங்களா? ஐடியாலஜி நல்லா பண்ணிருக்கானுங்க. மிசோஜினிஸ்டிக் ஐடியாலஜி இதெல்லாம் தூக்கிடுறா. நான் பாத்துக்கிறேன். தூக்க மாட்டேன்டா, தூக்குனா கோச்சுப்பேன். கோச்சுக்கோ, ஃபைனல் டிராஃப்ட்ல பாத்துக்கலாம். எப்படியா இருந்தாலும் இது எடிட் பண்ண ஒரு வாரம் ஆயிரும், எனக்கு பாத்துக்கிறேன். நான் முடிச்சுக்கலாமா? சரி இரு, போஸ்ட் கிரெடிட்ஸ் நான் வைக்கிறேன். தர்னிஷ், இந்த ஸ்கூல்ல பார்த்தது. ஆமா. You have a big pelvis. I think you can accommodate healthy babies for me. Who the fuck starts a conversation like that? I just sat down, bro.